தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக கூகுள் ஹேங் அவுட்டுடன் இணைந்து தந்தி டிவி நடத்தும் புதுமை நிகழ்ச்சி. ஞாயிறு பிற்பகல் 3 மணிக்கு சீமான் பங்கு பெறும் விவாதம். யூடியூபில் நேரடி ஒளிபரப்பு. #ஆஸ்க் சீமான் என்ற சமூக வலைதள ட்ரெண்ட் மூலம் நீங்களும் பங்கு பெறலாம். மேலும் விவரங்களுக்கு வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக கூகுள் பிளஸுடன் இணைந்து உங்கள் தந்தி டிவி ஹேங் அவுட் என்னும் ஒரு புதுமையான முயற்சியை இன்று அரங்கேற்றி இருக்கிறது. இதன் மூலம் இந்த அரங்கத்தில் நடக்கும் உரையாடல் உலகம் முழுவதும் உள்ள மக்களை யூடியூப் மற்றும் கூகுள் பிளஸ் மூலம் நேரடியில் சென்றடைந்து கொண்டிருக்கிறது. வெறும் பார்வையாளராக மட்டுமில்லாமல் இங்கிருக்கும் நமது விருந்தினரும் சமூக வலைத்தளங்கள் மூலம் உங்கள் கேள்விகளையும் நீங்கள் நேரடியாக பதிவு செய்யலாம். அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹேங் அவுட். பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி துவங்கி காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா, மத்திய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ், சமூக ஆர்வலர் காந்திவாதிமான அண்ணா ஹசாரே உள்ளிட்ட பலர் இந்த ஹேங் அவுட் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். அந்த வரிசையில் இன்று நம்முடைய இந்த ஹேங் அவுட்டில் இணைகிறார் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான். வணக்கம். வணக்கம். வெறும் 48 மணி நேர தகவல் இடைவெளியில் முன்பாக அறிவிக்கப்பட்ட இந்த புதிய முயற்சி தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் தமிழர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று கேள்விகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன. இந்த ஹேங் அவுட்டில் நீங்களும் இணைய #ASKSEEMAN ஆஸ்க் சீமான் ஆஸ்க் சீமான் என்ற ஹேஷ்டேகை பயன்படுத்தி கூகுள் பிளஸ் மற்றும் ட்விட்டர் மூலம் உங்கள் கேள்விகளை சீமானிடம் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகள் நிறைய வந்து கொண்டே இருக்கின்றன. அதை ஒன்றாக பார்ப்பதற்கு முன்னால் நான் என்னுடைய கேள்வியாக திரு சீமானிடம் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த 2014 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை நீங்க நாளை முதல் துவங்க இருக்கிறீங்க. இதுல காங்கிரஸ், பாஜக 2 கட்சியிலுமே எதிர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஏன் அதிமுக, திமுக இரண்டையும் எதிர்ப்போம்னு சொல்லல? இப்ப இது இந்திய பெருநாட்டை யாரு ஆள போறதுங்கிறதுக்கான தேர்தல். இதுல காங்கிரஸ், அதற்கு மாற்று பாரதிய ஜனதா. இப்ப காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி இருக்குது. அடுத்து ஆளப்போவதா சொல்லிக்கொண்டு எதிர்பார்ப்போடு இருக்கிற கட்சியா பாரதிய ஜனதா இருக்குது. இப்ப இந்த 2 கட்சிகளை மையப்படுத்தி தான் இங்க தேர்தல் இருக்குது. அதனாலதான் நம்ம அதை எதிர்க்க வேண்டியது வருது. பாரதிய ஜனதாவையும் காங்கிரஸையும் நாங்க எதிர்ப்பது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கொள்கை முடிவு இருக்கு. எங்களுக்கு தேசிய கட்சிகள் தேவையில்லைன்னு நாங்க நினைக்கிறோம். இந்தியா முழுமைக்கும் ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அப்பதான் மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி மலருங்கிறது எங்களுடைய தத்துவம். இப்ப 2வது, இப்ப காங்கிரஸ் கர்நாடகாவை ஆளுது. அப்பவே எங்களுக்கு தண்ணி தர மாட்டேங்குது. ஆனா இங்க இருக்கிற பாரதிய ஜனதா இல்ல எங்களுக்கு கொடுங்கன்னு போராடவும் மாட்டேங்குது. பாரதிய ஜனதா ஆளுது. அப்பவும் அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆளும் போது எங்களுக்கு தண்ணி தர மாட்டேங்குது. அப்ப இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சிங்கிற நிலையில் அதில் தமிழர்களுக்கு தண்ணியை தாங்க என்று கேட்க மாட்டேங்குது. கேட்டா மறுபடியும் அந்த மண்ணுல பாரதிய ஜனதா தான் வெல்லும். நாங்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கையில காவிரி நதி நீரை பெறுவோம்னு சொல்லி கொடுக்கறது மாதிரி அந்த மண்ணில் இருக்கிற தேசிய கட்சிகள் மாநில கட்சியா மாறி அதுவும் தேர்தல் அறிக்கையில காவிரியில தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லுது. அப்ப இது தேசிய கட்சி மாநில கட்சி ஆட்சி என்று வரும்போது மாநில கட்சியாவே மாறி விடுது. அதனால தேசிய கட்சி தன் தன்மையை இழந்து விடுது. அப்ப அதனால எங்களுக்கு யார் ஆண்டாலும் பயன் இல்லை. இப்ப நீங்க கூடங்குளம் அணுவுல நாங்க போராடுறோம், 2 கட்சியும் தரங்குது. தேசிய கட்சிகள் வேண்டாம் அப்படிங்கிற உங்களுடைய பார்வையில் இருக்கும்போது திராவிட கட்சிகள்ல அதிமுக, திமுக 2ம் ஒரே தட்டுல தான் வைக்கிறீங்க? இல்ல, ஒரே தட்டுல தான் நாங்க வைக்கிறோம். 2மே இப்ப திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்ல, அதிமுகவுக்கு மாற்று திமுக இல்லைங்கிறதா எங்களுடைய பார்வை. ஆனா இந்த தேர்தலில் நமக்கு முதன்மையா இருக்கிற சிக்கல் யாரு நாட்டை ஆளப்போவதுங்கிறதா. இப்ப இதுல எங்க விடுதலைக்கு நேர் எதிரா 2 கட்சி இருக்கு. 2 கட்சியினுடைய பொருளாதார கொள்கையும் வெளியுறவு கொள்கையும் ஒன்றாத்தான் இருக்கு. கச்சத்தீவு கொடுத்ததுதான். இலங்கை நட்பு நாடுன்னு காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியும் சொல்லுது. நாளைக்கு பாரதிய ஜனதா வந்தா இலங்கை பகை நாடுன்னு சொல்ல போகுது இல்ல. ஈழமும் கிடையாது, ஒரே நாடுதான் இலங்கை. அப்ப நாங்க ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறோம். இலங்கை ஒரே நாடு, உனக்கு ஓட்டு இல்ல ஓடு. என் விடுதலை எதிர்க்கிற எவருக்கும் என் நிலத்துல அரசியல் இல்ல, அவர்களுக்கு எதிர்காலம் இல்லைங்கிற நிலையை நாங்க உருவாக்கலைன்னா அப்புறம் நாங்க ஒரு காலத்திலையும் அதை சாதிக்க முடியாது, பெற முடியாது. இப்ப உதாரணம் சொல்றேன். தொடர்ச்சியா ஆந்திராவில தனித்தெலுங்கானா போராட்டம் இந்திய சுதந்திர விடுதலை காலத்திலிருந்து இருக்குது. தொடர்ச்சியா அந்த மக்கள் அதையே அரசியலாக்கி போராடியதன் விளைவுதான் இன்னைக்கு தனித்தெலுங்கானாவை அவங்க அடைய முடியுது. அதனால நாங்க அந்த அரசியல் நிலையிலிருந்து நகர்ந்து போக இந்த தேசிய கட்சியில விட முடியாது. தமிழ்நாடு என்று வரும்போது தமிழ் தேசியனத்தின் மக்களினுடைய உரிமைக்கு, அவர்கள் உடைமைக்கு, அவர்களுடைய உணர்வுக்கு, விடுதலைக்கு எதிராக நின்னா இங்க வெல்ல முடியாதுங்கிற நிலையை நாங்க உருவாக்கலைன்னா
நாங்க தோத்துப்போம். தேசிய கட்சிகளுக்கு எதிராக மட்டும்தான் உங்களுடைய நிலைப்பாடு இருக்கா அப்படிங்கிற மட்டும் இல்லாம இலங்கை பிரச்சனைக்கு தான் கூடுதல் முக்கியத்துவம் இருக்கா? தமிழகத்துல இலங்கை பிரச்சனையை மையப்படுத்தி அரசியல் செய்ய முடியுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. இந்நிலையில மே 17 இயக்கத்தை சேர்ந்த திரு திருமுருகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு திருமுருகன், உங்களுடைய கேள்வியை திரு சீமானிடம் முன்வைக்கலாம். திரு திருமுருகன். நிலைப்பாடுகள்ல மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. ஏனென்றால் இங்கே தேசிய கட்சிகள் என்கின்ற ஒன்று இந்த மக்களை பல்வேறு வாழ்வாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் அவங்க முழுவதுமாக ஏதோ வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது அவங்க ஏகபோக சொத்தாவே வச்சுக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ்காரர்களுக்கு வெளியுறவு கொள்கை வடிவமைப்பதிலே அனுபவமும் கிடையாது, அதுல நேர்மையும் கிடையாது, அதுல மனிதத்தன்மையும் கிடையாது. இது சீனா உறவுல இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை தோல்வியிலிருந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்க முடியக்கூடிய கொள்கை தான் இன்னைக்கு வரையும் பார்த்துட்டு இருக்கிறோம். தேசிய கட்சிகள் விரட்டப்பட வேண்டும், அல்லது தேசிய கட்சிகள் முழுவதுமாக ஒரு மாநிலங்களுக்கு ஒடுக்கப்பட வேண்டும். இந்திய தேசியம் என்பதே வெறும் அவங்க மையத்துல உட்கார்ந்துகிட்டு அவங்க கொள்ளையடிக்கலாங்கிற ஒரு நிலைமை வந்ததற்கு பிறகு மாநில கட்சிகளுடைய உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளை மாநில கட்சிகள் என்பது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் மக்கள் சார்ந்து இயங்கக்கூடிய கட்சிகள் அந்த தேர்தலிலே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க வலியுறுத்தக்கூடிய ஒரு சூழலாக இருக்க முடியும். ஆனால் தேசிய கட்சிகளை இங்கே வளர்வது என்பது எங்களுக்கு ஒருபொழுதும் ஏற்புடையது அல்ல. அதை நாங்கள் தெளிவாக வைத்திருக்கோம். நாங்கள் தோழர் சீமானுடைய நிலைப்பாடுகளை எங்களுக்கு அந்த இதுல முழு உடன்பாடு இருக்கிறது. ஆனால் அதிமுகவும் திமுகவும் இரண்டும் தேமுதிகவும் ஒரே மாதிரியான அரசியல் கொள்கை, இவர்களுக்குள் வேறுபாடுகள் எல்லாம் கிடையாது. ஒரே அரசியல் கட்சி கொள்கையை தான் வச்சிருக்கிறாங்க. அதிமுக தமிழீழத்துக்கு சார்பாக ஒரு ஆதரவான நிலையை நாங்கள் வைக்கிறோம்னு சொல்லி பேசுறாங்க. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு சிறப்பு முகாம்ல மூடாம வச்சிட்டு இருக்கிறாங்க. செந்தூரன் 42 நாள் உண்ணாவிரதம் இருந்து மிக மோசமான நிலையில வேலூர் சிறையில வச்சிருக்காங்க. அவரை சந்திப்பதற்கு அவர் மனைவி கூட அனுமதி இல்லை. இதையெல்லாம் இதையவே நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு அதிமுக அரசாங்கம் இந்திய அளவுல போய் சண்டை போடும் அப்படிங்கிறது கொஞ்சம் கேட்கறதுக்கு காமெடியா தான் இருக்குது. உங்களுடைய நிலைப்பாடு பெரும்பாலும் திரு சீமான் நிலைப்பாடு ஒத்துதான் போகிறது. நீங்க உள்ள அதிமுக, திமுக மற்றும் தேமுதிக 3 கட்சியும் ஒரே பார்வை வச்சீங்க. ஒரு கேள்வியை திரு வருண் கணேசன் அப்படிங்கிற நேயர் கேட்டிருக்கிறாரு. அவர் கேட்கிறாருன்னா, திராவிட கட்சிகளை நாம் எதிர்க்கும் போது ஏன் மதிமுகவையும் சேர்த்து எதிர்க்க கூடாது? 2009ஆம் ஆண்டு ஈழத்தில் இனப்படுகொலை நடந்த போது மதிமுக 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தும் அவர்கள் எதுவும் செய்யவில்லை அப்படிங்கிறது திரு வருண் கணேசனுடைய கேள்வி. இல்ல, திராவிட கட்சிகள் அப்படிங்கும்போது ஆட்சி அதிகாரத்துல இருந்த கட்சிகளை நம்ம பார்க்கணும். இப்ப மாறி மாறி இந்த 45 ஆண்டுகளுக்கு மேலா ஆண்டு கொண்டிருப்பது திமுகவும் அதிமுகவும் தான். இப்ப ஏன் இவ்வளவு மின் தட்டுப்பாடுன்னா, ஐயா கலைஞர்கிட்ட கேட்டா அம்மையார் ஜெயலலிதா காரணம்ங்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா கேட்டா கடந்த ஆட்சியில திமுக செய்ததுதான் இதுக்கு காரணம்ன்றாங்க. இவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற, ஊழல் செய்து வச்சிருக்கிற சொத்து பட்டியல படிக்கிறாங்க. இவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறத படிக்கிறாங்க. பொதுவா நிக்கிற எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு ஏன் இவ்வளவு மின்தடைன்னா, நீங்க மாறி மாறி காரணம் சொல்றீங்க, எங்களுக்கு தெரியுது நீங்க 2 பேரும் தான் காரணம். அப்ப இந்த நீண்ட காலமா இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களை தான் நம்ம அதிகமா எதிர்த்து பேசி அதை நகர்த்த வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில தான் நீங்க இந்த திராவிட அரசியல், திராவிட இயக்கங்களை நாம எதிர்க்கல. திராவிட அரசியல் கட்சிகள் அதன் ஆட்சியை தான் நம்ம அப்புறப்படுத்த, குறிப்பா நம்ம பாக்குறது ஆண்ட கட்சி மற்றும் ஆளுங்கட்சி அப்படிங்கிறது. அதான் அந்த அடிப்படையில தான் நீங்க இந்த மதிமுகவையும் எதிர்க்கலைங்கிறத நீங்க பாக்கணும். ஒருவேளை ஒரு ஆளுங்கட்சி ஆனால் உங்களுடைய விமர்சன பார்வை அவர்கள் மீது படியலாம். ஆமா, நீங்க இப்ப அதிகாரம் அதான் சொல்றாங்க. இப்ப ஐயா மூப்பனார் ஐயாட்ட தந்தை பெரியாரு சொல்லும் போது கூட, அவர் ஒரு தடவை முதலமைச்சரா இருந்தா இது மாதிரி விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்க கூடுங்கிறாங்க. ஐயா மூப்பனார்ட்ட உங்க மேல ஊழல் கரைபிடியில, நானும் முதலமைச்சரா இருந்தா கூட வந்திருக்குன்றாங்க. அது மாதிரி அந்த அதிகாரத்திற்கு போய் அதை சரியாக மக்கள் நலன் கருதி செய்யாம தன்னலம் கருதி அதை செய்யும் போதுதான் நம்ம அதை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் வருது. இப்ப நேரலையில சென்னையில இருந்து திரு விவேக் அப்படிங்கிற நேர் கேட்டிருக்காரு, ஆம் ஆத்மி கட்சி ஊழலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா உருவெடுத்திருக்குது. அந்த கட்சியை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கன்னு திரு விவேக் நேரலையில இப்ப கேட்டிருக்காரு. இல்ல, ஊழல் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வேலை மட்டும் அல்ல, அந்த ஆம் ஆத்மியில இருக்கிற அந்த கட்சியினுடைய தோழர்கள் தொண்டர்களுக்குமான வேலை மட்டும் இல்ல, இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்குமான தலையாய கடமை பணிங்கிறத நாங்க நினைக்கிறோம். இப்ப நான் அரவிந்த் கெஜ்ரிவாலை விட அதிகமா மூர்க்கத்தனமா ஊழலை எதிர்க்கிறேன். அதனால அது ஒரே ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி நிக்கிற தலைமையா தான் வெளியில தெரியுது. இப்ப ஒரு தத்துவம் இருக்கணும்ல. இப்ப சமூக நீதியில உங்க நிலைப்பாடு என்ன, இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில உங்க நிலைப்பாடு என்ன, பொருளாதார கொள்கை இருக்கு, தனியார் மயம், தாராளமயம், ஊடக மயம். இந்த பொருளாதார கொள்கையில என்னுடைய பார்வை இது. கல்வி, மருத்துவம் அனைவருக்கும் போது சமமானது. இந்த பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கு கதவு திறந்து விடுற வேலை இல்லை. இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. அது எதுவுமே இல்லாம ஊழலை மட்டும் ஒழிக்கணும்னு வர்றதை அதை பார்க்க முடியாது. ஏன்னா யாருமே நான் ஊழலை ஆதரிக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்களா? இல்ல.
அப்படி ஊழலை ஒழிக்கணும்னு வந்த கட்சியிலேயே அதுல இருந்த மூத்த உறுப்பினர்களே பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில இடம் வாங்கி தரேன்னு காசு வாங்கிட்டதா வெளியில சிக்கல் வருது. அப்படிங்கும்போது இவங்க என்ன நோக்கத்துல இணைஞ்சிருப்பாங்க? அப்ப ஊழலை ஒழிப்பது ஒரு இயக்கம் வச்சோ கட்சி வச்சோ இல்ல, ஒவ்வொரு குடிமகனும் உள்ளத்தால் உணர்ந்து நான் ஊழலுக்கு எதிரானவன், நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், வாங்க மாட்டேன், ஒருபோதும் ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி ஏற்று நின்னாதான் இந்த ஊழல் ஒரே நொடியில ஒளியுமே ஒழிய இது நீங்க சட்டம் போட்ட திட்டம் போட்ட முடியல. ஏன்னா முடியலைங்கிறது தெரியுது. அண்ணா சாரை உண்ணாவிரதம் பார்த்தா இது ஒண்ணும் செய்ய முடியல. அவர் மேலே ஊழல் வழக்கு குற்றச்சாட்டு சொல்றதுக்கு தான் இந்த அரசுகள் தயாரா இருந்ததை ஒழிய அவருடைய நோக்கம் புனிதமானது, அதுக்கு எல்லாரும் துணை நிக்கணும்னு நின்று போராட வரல. இந்நிலையில ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த தலைமை பிரச்சாரகர் திரு ஜெயக்குமார் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். திரு ஜெயக்குமார், உங்களுடைய கேள்வி திரு சீமான் வைக்கலாம். உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு பற்றி அவர்கள் சொன்ன கருத்துக்கு உங்களுடைய பதிலையும் கேட்கலாம். திரு ஜெயராம். இப்போ ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமான் ஐயா சொன்னார், இந்த மாதிரி பொதுவா தேசிய கட்சிகளை எதிர்க்கிறோம். அப்புறம் அவர் பின்னாடி ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, அது ஆண்ட கட்சிகளையும் இந்த கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகளை தான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாநில கட்சி தேசிய கட்சி அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. ஈவன் மாநில கட்சியில பாத்தீங்கன்னா திமுக 2009 வேணா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கேட்டு வாங்கியிருக்கலாம். அவங்களுக்கு சீரியஸாவே இந்த மாதிரி இலங்கை பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ண தீர்க்கணும் அப்படின்னு ஒரு இது இருந்த அந்த கண்ணோட்டம் இருந்தது. ஆனா மாநில கட்சிகளும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய முக்கிய நோக்கம் என்னவா இருந்திருக்குன்னா எதுல ஊழல் செய்யலாம். என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரி சுற்றுச்சூழல் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரி மினிஸ்ட்ரியில நிறைய அதிகபட்சமா ஊழல் செய்ய முடியும். அதுலதான் எடுத்தாங்க. டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரியில அதிகமா ஊழல் செய்ய முடியும், அதுதான் எடுத்துக்கிட்டாங்க. சோ இதுதான் மாநில கட்சிகளா இருக்கட்டும், மத்திய தேசிய கட்சிகளா இருக்கட்டும், இந்த ஊழல் இந்த மாதிரி சமாச்சாரம் தான் அவங்களுடைய நோக்கமாவே இருக்கே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமா இல்லை. அதனாலதான் இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியுடைய நிலைப்பாடு ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சா கூட இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி உங்களுடைய சமூக நீதியிலயோ பொருளாதாரத்திலயோ இன்னைக்கு நாங்க முந்தானத்து தான் மேனிபெஸ்டோ கொண்டு வந்திருக்கோம். அவரு பார்த்தாரா அப்படின்னு தெரியல. பட் இதுக்கான அனைத்து விளக்கங்களும் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னா தன்னாட்சி. அதிகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் கையிலயோ சீஃப் மினிஸ்டர் கையிலயோ இல்ல அந்த எம்பி கையிலயோ எம்எல்ஏ கையிலயோ இருந்து நம்மளால இன்னைக்கு பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. அது மக்கள் கைக்கு வரணும். இன்னைக்கு அதிகாரங்கள் பூரா அரசியல்வாதிகள் கையில இருக்கிற வரைக்கும் அது இந்த பிரச்சனைகளை உருவாக்கும். எங்க கட்சியோட முக்கிய நிலைப்பாடு என்ன அப்படின்னா இந்த அதிகாரத்தை எடுத்து மக்கள் கையில கொடுப்போம். மக்கள் என்ன தீர்ப்பு, ஒவ்வொரு விதமான விஷயத்துக்கு என்ன தீர்வு காணணும்னு விரும்புறாங்களோ அந்த தீர்வை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஆரம்பம் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்றோம். நாங்க அதான் எங்களுடைய மேனிபெஸ்டோ, எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை தான் சொல்றீங்க. ஹமீத் ஷரீப் அப்படிங்கிற ஒரு நண்பர் ஒரு கேட்டிருக்கிறார் ஆன்லைன்ல, இந்த தேர்தல்ல நீங்க களமிறங்கி இருந்தீங்கன்னா, இந்த தேர்தல் இல்லாட்டாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய நம்ம தேர்தல் அரசியல் நேரடியாக களமிறங்கிறதுக்கும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு உருவாயிருக்குமே, ஏன் நீங்க களமிறங்குங்கிறது ஹமீத் ஷரீஃபுடைய கேள்வி. இல்ல, நான் ஒரு தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம். நாங்க இந்த மாநில மக்களின் நலன் அப்படின்னு நம்ம இருக்கிற ஒரு தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்காக நிற்கிற பிள்ளைகள். நான் இந்திய பாராளுமன்றத்துக்கு போகணும்னு எங்கள் மக்கள் விரும்புவாங்களாங்கிறது முதல் கேள்வி. நமக்கு நாங்க ஒரு போராட்ட காலத்துல இந்த கட்சியை தொடங்கணும். அவர் சொன்னது மாதிரி ஊழலை ஒழிக்க நாங்க ஒரு அமைப்பா வந்தோங்கிற மாதிரி நாங்க லட்சக்கணக்கான எமது இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது அவர்கள் பிணங்களுக்கு இடையே பிரசவமான பிள்ளைகள். நாங்க எங்கள் மக்கள் சிந்திய கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டு உருவான பிள்ளைகள். அந்த துயரத்துல துவண்டு விழுந்த பிள்ளைகள் நாங்க மேல இருந்து போராட தொடங்கணும். தொடர்ச்சியா போராட்ட களத்துல நின்னோம். இயக்கம் ஒரு கட்சியை கட்டமைப்பை வலுவா உருவாக்குறதுக்கு நேரம் இல்லை. இப்ப அதை அமைத்து கொண்டு இருக்கிறோம். நாங்க அதற்கான காலத்துக்கு இப்ப இவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டோம். இப்ப 2016 தான் நம்ம தேர்தலை எதிர்கொள்ள போறோம், வருகிற சட்டசபை தேர்தல்ல. 2016 சட்டசபை தேர்தல் நீங்க களமிறங்குறீங்க. ஆமா, கட்டாயம். அதை நீண்ட காலமா நான் சொல்லி வர்றேன். 2016 உருவாக்குவோம் புதிய அரசியல் வரலாறுன்னு, நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று, இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி எல்லாம் மாற்று அரசியல் புரட்சின்னு நாங்க முன்வைத்து நீண்ட காலமா இதுக்கு வேலை செய்து 2010 இருந்து வேலை செய்து. துணை கேள்வி ஒருத்தர் பாலச்சந்தர் அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. அது நீங்க அப்படி ஒரு 2016 தேர்தல் களமிறங்குவதானால் நீங்கள் தனித்து இறங்குவீங்களா அல்லது கூட்டணி அமைத்து இறங்குவீங்களாங்கிறது திரு பாலச்சந்தருடைய. இல்ல, இது நாங்க தனிச்சுதான் போட்டிடுவோம். ஏன்னா நீங்க இப்ப சாதியா நிக்கிறவங்க, மதமா நிக்கிறவங்க, திராவிடரா நிக்கிறவங்க, இந்தியரா நிக்கிறவங்க, இதெல்லாம் இப்படி வாக்கு சிதறி கிடக்குது. தேசிய கட்சிகளில் பல பேரு, திராவிட கட்சிகளில் பெரும்பாலானோர், சாதிய மத அமைப்புகளுக்குள்ள கட்சிகளுக்குள்ள. இதுல தமிழரா இன உணர்வோடும் மான உணர்வோடும் எத்தனை விழுக்காடு இருக்கிறாங்கிறது முதல்ல தெரிய வரணும். அப்ப நாங்க தனிச்சு நின்று எங்களுடைய எவ்வளவு பேரு எவ்வளவு அங்கீகரிக்கப்படுற மக்கள் எங்களை எவ்வளவு தூரம் ஏற்றிருக்கிறாங்கன்னு காட்டினாதான்
இந்த பாதை சரியானது என்று ஏற்று எனது உறவுகள் இங்க இருக்கிறாங்க, இப்ப மற்றவர்கள் இவங்கெல்லாம் இந்த தம்பிகளோடு நிக்கலாம்னு நினைச்சு வரும்போதுதான் நாங்க அதை சேர்த்துக்கொள்ள முடியும். ஒருவேளை 2016 இல்ல உங்களோட நாங்கெல்லாம் இணைஞ்சு போட்டியிடுறோம் உங்களோட வந்துன்னு கேட்டாங்கன்னா அவங்களை இணைச்சுக்கிட்டு களத்துல நிற்போம். ஆனா நாங்க தான் முன்னால் நிற்போம். அதுல தலைமை ஒருங்கிணைக்கக்கூடிய தன்மை நாம் தமிழர் இயக்கம் அதுதான். அதாவது யாரும் எங்களோடு வரலாம், நாங்க தான் முன்னால் நிற்போம். எல்லாரும் ஒன்னா நிக்கலாம், ஆனா நாங்க தான் முன்னால் நிற்போம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளோட அது ஒருவேளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் வரும்போது நிற்போம். இல்ல நீங்க வேணாம்னா மறுபடியும் அவங்க திமுக அதிமுகவோட போய் நிப்பாங்க. அப்ப நீங்க காலங்காலமா இப்படி திமுகவோட அதிமுகவோடுமே போய் அண்டி ஒண்டி நிக்கிறீங்களே, 4 சீட்டு 3 சீட்டுக்கு போய் நிக்கிறீங்களே, நாங்க விமர்சிக்கிறதுல அர்த்தமற்று போயிடும். நம்ம எல்லாம் ஒன்னா நிக்கலாம் வாங்கன்னா நீங்க வரக்கூடாதுன்னு நாங்க எப்படி சொல்ல முடியும்? இந்நிலையில சிவகுமார் அப்படிங்கிற ரிசர்ச்சர் அண்ட் பிளாகர் நம்ம அடிக்கடி இணையதளம் வரக்கூடிய திரு சிவகுமார் நம்மளோட இருந்திருக்கிறார். திரு சிவகுமார், திரு சீமானோட உங்களுடைய கேள்வி என்ன முன்வைக்கலாம்? அதாவது நாம் தமிழர் இயக்கம் ஆரம்பித்த காலத்துல மிக அதிகமான எதிர்பார்ப்பு எங்களுக்கு எல்லாருக்குமே இருந்தது. ஒன்று சீமான் ஐயா சொன்ன மாதிரி சாதியாலையும் மதத்தாலையும் பிற திராவிடர் இந்த அடையாளங்களாலும் பிரிந்து கிடந்த தமிழ் சமுதாயத்தை ஒருங்கிணைக்கும் கட்சியாக நாம் தமிழர் இயக்கம் வரும் என்று ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு என்னை போன்றவர்களுக்கு இருந்தது. ஆனால் சமீப காலமாக ஐயா அவர்களின் பேச்சுக்களை கேட்கும் பொழுது அவர் இசத்துக்குள் தன்னை சுருக்கிக் கொண்டிருக்கிறார். அதிலேயும் பெரியாரிடமிருந்தும் சில கருத்துக்களில் வேறுபட்டு நிற்கிறார். இப்பொழுது சில பேச்சுகளில் பார்த்தால் அவர் இந்து மதத்துக்கு எதிராகவும் சில கருத்துக்களை பேசியிருக்கிறார். இப்படி பலரையும் எதிர்த்து பேசும் பொழுது தமிழர்களாக எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு கட்சி இப்படி எல்லாரையும் எதிர்த்து பேசும்போது அந்த நோக்கம் மட்டுப்பட்டு போய்விடாதா? இல்ல இதுல அவருக்கு ஐயாவுக்கு ஜெயராம் அவங்க சிவகுமார் அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, நாம் தமிழர்னு ஒரு கட்சி தொடங்கப்பட்டதுக்கு பிறகு என்னுடைய அரசியலை நீங்க பாத்தீங்கன்னா அதுல மத விமர்சனமோ தீவிர கடவுள் மறுப்போ அல்லது இதுவோ பேசப்படவே இல்லை. அதை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். நீங்க சொன்னது பேசப்பட்டதா சொல்லக்கூடியது அதுக்கு முன்னாடி அது எப்படின்னா, நான் பெரியாரிய பிள்ளையா மார்க்சிய பிள்ளையா அம்பேத்கரிய பிள்ளைகளா நாங்க களமாடி கொண்டு வரும்போது ராமர் பால பிரச்சனை வருது, அது சேஷமுத்திர திட்டம் வரும்போது அப்போது கலைஞர் அவர்கள் ஐயா ராமர் எந்த பொறியியல் கல்லூரியில படிச்சாரு அப்படின்னு சொன்னதுக்கான எதிர் விமர்சனங்கள் வருது. அதை மதிப்பிற்குரிய ஐயா எச் ராஜா அவர்கள் பெரியாரை நாங்க ஆட்சிக்கு வந்தா பெரியார் சிலை ஒன்று விடாம உடைச்சு போடுவோம்னு சொல்றாங்க, கொளத்தூர் மணியெல்லாம் கொல்லணும்னு சொல்றாங்க. அதுக்கு பதில் கூட்டமா எம்ஜிஆர் நகர்ல ஒரு கூட்டத்தை பெரியார் திராவிடர் கழகம் போடுது, தந்தை பெரியார் திராவிடர் கழகம். அப்ப அண்ணன் கொளத்தூர் மணி தலைமையில நடந்த கூட்டத்துல நான் பேசின பேச்சுல அந்த தலைப்பு பெருந்தலைவர் காமராஜரும் தந்தை பெரியாரும், அந்த 2 பெரும் தலைவர்களும் இந்த சமூகத்துக்கு ஆற்றிய பெருந்தொண்டை பற்றி பேசி வரும்போது இந்த இது வருது. ராஜா அவங்க பேசினதுக்கு எச் ராஜா அவர்களுக்கு நான் பதில் சொல்லி பேசுறது. அதை 6-7 ஆண்டுகளுக்கு பிறகு அதை வெட்டி அந்த இதை எடுத்து போட்டு இன்னைக்கு அதை பிரச்சனையாக்கியிருக்காங்களே ஒழிய, நான் ஒரு தத்துவத்தை ஏற்று ஒரு நோக்கத்தை ஏற்று பயணிக்க தொடங்கியதுக்கு பிறகு அதுக்குள்ள போகல. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், தமிழ் தேசிய மக்களின் ஓர்மையை உருவாக்கணும்னு. அதுல சாதிய மத உணர்வோடு இருக்கிற பிள்ளைகளை நான் இன்னும் தெளிவா இருக்கேன். சாதி மத உணர்ச்சியை சாகடிக்காம தமிழ் தேசிய உணர்வு பிறக்காது, அது எழுச்சி பெறவும் முடியாது. அந்த அடிப்படையில நம்ம அதை செய்யறோம். அவங்க சொல்றாங்க நீங்க பெரியாரை சில இடங்கள் அவர் முன் ஏற்கிறாருன்னு. பெரியாரை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது என்னன்னா, நாங்க தந்தை பெரியாரை தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக பார்க்கல, அதே சமயம் தமிழ் தேசிய அரசியலுக்கு தலைவரா ஏற்கல. இதான் தந்தை பெரியாரை முற்றும் முழுதுமா புறந்தொழிய முடியாது. அவருடைய சமூக விடுதலை, சாதிய ஒழிப்பு, பெண்ணிய விடுதலை, தீண்டாமை ஒழிப்பு, இந்த பகுத்தறிவு கருத்துக்கள், இதுல எல்லாம் தந்தை பெரியாரை புறந்தொழி விட்டு இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தையும் நம்ம ஏற்படுத்த முடியாது. நாங்க ஐயாவோட முரண்படுறது இந்த திராவிட எதுல நாங்க முரண்படுறோம்னா, அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு என்ற பல முழக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்வைக்கிறாங்க. தந்தை பெரியாரும் திராவிட நாடு கோரிக்கையை கேட்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல பெருமகன் நேரு அவர்கள் இந்த பிரிவினவாத சக்திகளை எல்லாம் தடை செய்யணும்னு வரும்போது அப்படியே பின்னடைகிறாங்க. திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுறோங்கிறாங்க. அப்ப காரணங்கள் அப்படியே இருக்கு, ஆனா கோரிக்கையை கைவிடுறோங்கிறாங்க. அதெல்லாம் நாங்க கேள்வி வைக்கிறோம். காரணம் அப்படி இருக்கும்போது கோரிக்கையை ஏன் கைவிடணும்ட்டு. அப்ப திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டுட்டு தமிழ்நாடு தமிழருக்கே என்று வந்துடுறாங்க. வரும்போது தந்தை பெரியார்ட்ட கேட்கிறாங்க, ஏன் ஐயா நீங்க இந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டீங்கன்னு. இல்ல கன்னடர் ஒத்து வரல, தெலுங்கர் ஒத்து வரல, மலையாளி ஒத்து வரல, வேற நாங்க என்ன செய்யறது, நாங்க தமிழ்நாடு தமிழருக்கேன்னு வந்துட்டோங்கிறாங்க. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு வந்துட்ட பிறகு, திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டுட்ட பிறகு அப்புறம் எதுக்காக திராவிடர்களை முன்னேற்ற கழகங்களும் கட்சிகளும்? இதான் நாங்க எழுப்புற கேள்வி.
இது வந்து தந்தை பெரியாருக்கு எதிரானதல்ல. தந்தை பெரியார் அவர்கள் வந்து எது ஒன்றையும் ஆய்வுக்கு உட்படுத்துங்கிறாங்க. அவரை ஆய்வுக்கு உட்படுத்துறதா இல்லையா? இதான் நம்ம எழுப்புற கேள்வி. அப்ப எது ஒன்றையும் சந்தேகங்கிறான் மார்க்ஸ். 5 5 10 அப்படியே நம்பிட்டு வராதரா ஏன் எப்படின்னு கேள்வி எழுங்கிறாரு பெரியாரு. அப்ப எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறாங்க. வெள்ளையா இருக்கிறவன் உண்மை பேசுவான், நம்ம அதை படிச்சவனெல்லாம் பொய் பேச மாட்டான்னு நினைக்கிறாதேன்னு சொல்லி கொடுத்தது எங்க ஐயா தான், பெரியார் தான். அந்த அடிப்படையில் நாம வந்து ஐயா இடத்துல கேட்கிறோம். ஐயாவுடைய மொழிக் கொள்கையில நம்ம மாறுபடுறோம். ஒரு இடத்துல ஐயா மொழி என்பது தேசிய இனத்தின் உயிருங்கிறாங்க. ஒருவர் தமிழ் மேல பற்று கொண்டவரா இருப்பாரே, ஆனால் நான் அவருக்கு அடிமையா இருப்பேன்னு ஐயா பேசுறாங்க. ஒரு இடத்துல தமிழை காட்டுமிராண்டி மொழிங்கிறாங்க. மொழிங்கிறது ஒண்ணும் கிடையாது போன்றாங்க. ஏன் இந்திய நான் எதிர்க்கிறேன்னு தெரியுமா? இவன் இங்கிலீஷ் படிக்காம போயிடுவேன்றாங்க. தமிழன்லாம் அவன் வீட்டுல போய் தமிழ் இங்கிலீஷ்ல படிக்கணும், இங்கிலீஷ்ல பிள்ளைகள்கிட்ட பேசணும்னு பேசுறாங்க. இந்த இடத்துல நாங்க ஐயாவை முரண்படுறோம். அப்ப அந்த அடிப்படையில தான் அவங்க பாக்குறது. சில இடங்கள்ல பெரியாரை நீங்க முரண்படுறீங்க, எதிர்க்கிறீங்க. ஆனா சில இடங்கள் நீங்க பெரியாரை ஏற்றுக்கொண்ட, நாங்க உருவாக்குற நினைக்கிற இது வந்து தந்தை பெரியாரையும் ஏற்றுக்கொண்ட இதுதான். தந்தை பெரியாரை மட்டுமல்ல, மார்க்சையும் ஏற்றுக்கொள்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஏற்பதாக இருந்தாலும் அந்த கொள்கையை ஆய்வுக்கு உட்படுத்தி அதை அப்படித்தானே. அதுதான் அவர் தான் பயிற்றுவிச்சதே அவர் தான். நீங்க அதை சொல்லும் போது இன்னொருத்தர் நம்ம கேட்கிறாரு, திரு சிபி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஆன்லைன்ல. தமிழ்நாட்டுல உங்க அமைப்பினால் அடுத்தவர்களை ஏசுவதை தவிர, திட்டுவதை தவிர வேறு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு திரு சிபி கேட்கிறார். தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி வந்து இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா காலத்திற்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி வந்து மேடையில பேசும்போது, நான் பேசுறது மட்டும் இல்ல, எங்களுடைய கட்சி பிள்ளைகள் பேசும்போது கூட பெரும்பாலான மக்கள் நின்னு கேட்கறது எங்க கட்சி கூட்டத்தான். நாங்க எடுத்தவொடனே என்னை புகழ்ந்து பேசுவதோ, கட்சி இந்த கட்சி மாதிரி கட்சியிலேன்னு பேசுவதோ கிடையாது. எடுத்த உடனே அரசியலை, இந்த மண்ணின் மக்களுக்கான பிரச்சனைகளை மக்கள் முன்னாடி கொண்டு போற ஒரு அரசியல் இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அதனால இது வந்து இப்ப மற்ற கட்சிகள் போல ஒருத்தர் தாக்கி பேசி லாவணி பாடிக்கொண்டு எரிஞ்சு கட்சி எரியாத கட்சி போல பேசி கொண்டிருக்கிற கட்சி இது இல்ல. அப்படின்னா இவர் எங்க கூட்டத்தை இன்னும் நுட்பமா கவனிக்கணும். இந்நிலையில திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு பிரசன்னா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு பிரசன்னா, அந்த நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க. திரு சீமானோட உங்களுடைய கேள்வி இருந்தா முன்வைக்கலாம். திரு பிரசன்னா. அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். அண்ணங்கிட்ட 2 கேள்விகள் இல்ல 3 கேள்விகள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவையும் அதன் தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் ஆதரிப்பேன், உங்கள் கூட்டங்களில் இலை மலர்ந்தால் ஈழமலரும் என்கிற பேச்சுகள் அடிபட்டது. அதிமுகவினுடைய 3 ஆண்டு காலம் வளர்ந்து விட்டது, ஆட்சி அமைந்து விட்டது, ஈழம் மலர்ந்து விட்டதா? என்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி, இங்கே நம்முடைய முள்ளிவாய்க்கால் முற்றம் தஞ்சையில் இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்டதனுடைய நிலைப்பாடு யார் என்னவென்று உங்களுக்கு தெரியும். அதனுடைய நிலைப்பாடு குறித்து நீங்கள் இன்றைக்கு, என்னுடைய 3வது கேள்வி, காலையில் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் நிலைப்பாடு என்கிற பொதுக்கூட்டத்தினுடைய காணொலி காட்சியை நான் கண்டு மகிழ்ந்தேன். அதில் நீங்கள் சொல்லி இருக்கிறது போல பாஜக மற்றும் காங்கிரஸை எல்லாம் ஓடவிட வேண்டும், திமுகவை துரோகி என்று வர்ணித்திருக்கிறீர்கள். மேலும் ஒருபடி மேலே போய் அதிமுகவை ஆதரிப்போம், அவர்களுக்கு நாம் வாக்கு சேகரிப்போம் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆக இன்னும் நீங்கள் அதிமுகவின் தலைமையை நம்புகிறீர்களா? இது என்னுடைய 3 கேள்வி. நன்றி திரு பிரசன்னா. உங்களுடைய கேள்விக்கு திமுக வழக்கறிஞருடைய வாதங்களை அதை வந்து இவங்க திமுகவில் இருக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்லி தேம்பாங்க. அண்ணன் பேசுனதா சொல்லி சொல்றாங்க. ஆமா, அது நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க. அது அம்மையார் ஜெயலலிதா அவங்க வந்து திருநெல்வேலியில பேசுறாங்க. அப்ப இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு கேட்கிறாங்கல்ல, இதுக்கு கேள்வி கேட்கிற, இந்த இடத்தை ஏண்டா தம்பி இப்படி பேசினான்னு கேட்கிற உரிமை அந்த என் தலைவர் பிரபாகரனுக்கும் உயிரை கொடுத்து போராடிய அந்த வீர மறவர்கள் விடுதலை புலிகளுக்கும் தான் இருக்கு. அந்த நேரத்துல இந்த வேலையை செய்யன்னு பணிச்சதே அவர் தான். ஒவ்வொரு இதா பேசுவேன், ஒவ்வொரு இரவும் நான் பேசின கூட்டமெல்லாம் அவருக்கு போய் கொண்டிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாரு. ஒவ்வொரு இரவுலையும் அண்ணன் சூசையும் நடேசன்னையும் எடுத்து எனக்கு பேசுவாங்க. ஏன் இப்படி பேசினான்னு அவங்க கேட்கவில்லை. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, அன்னைக்கு நாங்கள் கொத்து கொத்தா செத்து விழுந்துகிட்டு இருந்த சூழல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திருநெல்வேலியில பேசுனதுன்னு எனக்கு நினைவு இருக்கு. பேசும்போது அந்த மக்களுக்கு ஈழம் தவிர வேற என்ன தீர்வு இருக்க முடியும்னு கேட்கிறாங்க. அப்ப நான் கூட அவங்க கிட்ட சொன்னேன், நீங்க ஏதோ பேசி வந்தீங்க, அப்போ அந்த மக்கள் ஆர்ப்பரிச்சதையும் கரவொலி எழுப்பினதையும் பாத்தீங்க. ஆனா அந்த மக்களுக்கு ஈழம் தவிர வேற தீர்வு என்னன்னு சொன்ன போது இந்த மக்களின் ஆர்ப்பரிப்பை பார்த்திருப்பீங்க, அதுல நீங்க உறுதியா இருங்கன்னு சொன்னேன். திருப்பி அவங்க காங்கிரஸ்காரங்க எப்படி போய் நீங்க ஈழம் அடைவீங்கன்னு, நீங்க எப்படி ராணுவத்தை அனுப்பி பங்களாதேஷை பிரிச்சீங்களோ அப்படித்தான் அடைவேன்னு இன்னொரு கூட்டத்துல பேசினாங்க. அது வந்து எங்க வீட்டுல இளவு இருக்கும்போது ஆறுதலாய தோல் மேல கை வச்சது மாதிரி இருந்தது.
அந்த நம்பிக்கையில வந்து நாம சொல்றோம், யாருன்னு பார்க்க வேண்டியதில்லை. அந்த நம்பிக்கையில் நாம் அதை சொல்றோம். நான் இன்னைக்கும் சொல்றேன், இவங்க தம்பி பிரசன்னா கேட்கிறாங்க, நீங்க ஜெயலலிதாவை நான் உங்க தலைவர் கலைஞரையும் நம்பி நாங்க இல்ல, உங்க அம்மையார் ஜெயலலிதாவையும் நம்பி இல்ல. தலைவர் பிரபாகரன் ஈழ விடுதலை போராடும் போது தொடங்கும் போது அமெரிக்கா பெற்று தந்துடணும், ஆஸ்திரேலியா அனுசரணையா இருந்துடும் தான் நினைக்கல. தன்னை நம்பி, தன் மண்ணில் இருக்கிற மக்களை நம்பிதான். நாங்க வந்து எங்களை நம்பிதான் நிக்கிறோமே ஒழிய இவங்க மேல நம்பிக்கை வச்சு நான் நிக்கல. நீங்க வந்து தம்பி கேட்கிறாரு, இப்ப முள்ளிவாய்க்கால் முற்றத்தை வந்து நீங்க இடிச்சாங்கன்னு, அதை கடுமையா நாங்க கண்டிச்சோம், எதிர்க்கிறோம். இந்த தேர்தல் பரப்புரைமையில கூட அதை கண்டிச்சு நாங்க பேசுவோம். அதே நேரம் சகோதரர் திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி, இப்ப அதிமுகவை ஆதரிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. இதுவரை நான் அதிமுகவை ஆதரிக்கிறேன்னு நான் சொன்னேன். போன சட்டமன்ற தேர்தலுமே காங்கிரஸ் நின்ன தொகுதியில மட்டும்தான் நான் வீழ்த்துறதுக்கு வழி இல்லாம ரெட்டலை ஆதரிச்சு வேலை செஞ்சமே. அது அதிமுக நீ போட்டிட்டு அத்தனை தொகுதியிலையும் நாங்க போய் அதிமுக வெற்றிக்கு பாடுபட்டு ஆதரிச்சு வேலை செய்யல. இப்பவும் கூட நாங்க வந்து அதிமுக ஆதரிக்கணும், அது போட்டியிட 40 தொகுதியிலையும் நான் போய் அதை ஆதரிச்சு வேலை செய்யணும் அப்படின்னு நாங்க செய்யல. அப்ப எங்க நோக்கம் வந்து எதிரியை வீழ்த்துவதற்கு எனக்கு வலிமை இல்லாதனால இன்னொருத்தர்கிட்ட கருவி வாங்கிக்கிறேன். எப்படி சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லர்ட்ட படைவிதி கேட்டாரோ, எப்படி இந்திய இலங்கை அமைதிப்படையை திருப்பி தோக்கடிச்சு அனுப்புறதுக்கு பிரேமதாசாட்டே எங்க தலைவர் பிரபாகரன் உதவி கேட்டாரோ, அப்படித்தான் இந்த சூழலை நீங்க பார்க்கணும். அதுல இப்ப வந்து அவரு திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த சிறப்பு முகாமை மூடாததுனால இது வந்து இன்னும் வந்து முழுமையான நம்பிக்கை அதிமுக அரசின் மேல, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமை மேல நமக்கு ஏற்பட மாட்டேங்குது. நமது ஈழ மக்களுக்கு இவர் ஒரு நியாயமான உரிமையை பெற்று தருவாருங்கிற நம்பிக்கை. அங்கேயும் சிறை முகாமுக்குள்ள, வதை முகாமுக்குள்ள எங்கள் மக்கள் துன்பப்படுவாங்க, இங்கேயும் சிறப்பு முகாமுக்குள்ள துன்பப்படுவாங்க, வதைக்கப்படுவாங்கன்னா அப்ப ஒன்னும் மாற்றில. அங்க சிங்களவன் ஆட்சி, இங்க எங்களவன் ஆட்சி, வேற ஒன்னும் மாற்றில்லை. அங்கேயும் எங்க பெண்கள் நிர்வாணமா நிக்க வச்சு சோதிப்பாங்க எங்க பெண்களை. இங்கேயும் தன் கணவனை, சிறப்பு முகாமில் இருக்கிற பெண் கணவனை பார்க்க வந்தா இங்கேயும் நிர்வாணமாக்கி அவமானப்படுத்துவாங்க, சோதிப்பாங்கன்னா அதுக்கு என்ன இருக்குது? இந்த சிறப்பு முகாம் எவ்வளவு கொடுமையா இருக்குதுங்கிறது பாருங்க. பட்டினி கிடந்து செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒருத்த வந்து 20 நாளைக்கு மேல பட்டினி கிடக்குறான், பச்சை தண்ணி கூட குடிக்காம செந்தூரன்னா அப்ப எவ்வளவு கொடுமையா இருக்கு அந்த சிறப்பு முகாம்னு பாருங்க. இந்த சிறப்பு முகாம் பற்றி உங்களுடைய பார்வை வந்து இவ்வளவு கடுமையா இருக்கு. வந்து உங்களுடைய பிரச்சார யுக்தி பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகளுக்கு எதிராக, காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் பாஜக ஆதரவாக உங்களுடைய பிரச்சாரம் இருக்க போறது இல்லை. அதே சமயம் திமுக ஆதரவாக உங்களுடைய பிரச்சாரம் இருக்க போறது இல்லை. அதிமுக ஆதரவா 40 தொகுதியிலும் பண்ண போறது இல்லை. அப்ப இந்த இடத்துல அதிமுக, அந்த இடத்துல மதிமுக, இன்னொரு இடத்துல பாமக, இன்னொரு இடத்துல யாரையுமே எதிர்க்க மாட்டோம், இன்னொரு இடத்துல சில பேரை மட்டும் எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு தெளிவான நிலைப்பாடு இதுல தெரிகிறதா? கட்டாயமா நாங்க எடுத்து வச்சு பேசுறதுல வந்து உங்களுக்கு தெளிவா மக்களுக்கு வந்து விளக்கி பேசுவோம். நீங்க பரப்புரையில நீங்க பார்க்க போறீங்க. ஏன் தேசிய கட்சிகளை எதிர்க்கிறோம், எதனால இந்த கட்சிகளை நேச சக்தியா பார்த்து நம்ம வீழ்த்த போராடல. அப்ப இதுல வந்து நீங்க வந்து இந்த கட்சிகளை, நம்ம இந்த கருத்தை நாங்க முன்வைக்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இதற்காக இதை தோக்கடிக்கிறோம். இதை எவர் எதிர்த்தாலும் எதிர்ப்போம், எவர் ஆதரிச்சாலும் நம்ம அதை ஆதரிப்போம். இப்ப எங்களுக்கு வேண்டியது, இப்ப எமக்கான உரிமையை பெற்றுத்தருவதா இருக்குதுன்னா இந்த தேசிய கட்சிகளோட எங்களுக்கு முரண்பாடு என்ன இருக்கு? இதுவரை ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் மக்கள் நாங்க வந்து ஒரு எங்கள் சொந்த நாட்டுக்குள்ள நீதிமன்றத்துல என் தாய்மொழியில வழக்காடுகிற உரிமையை கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் சாக வர பட்டினி இடந்து பாக்குறோம், ஒன்னும் பயன் இல்லை. அப்ப இத கூட இது பண்ண முடியல. சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி திராவிட முன்னேற்ற கழக அரசு அனுப்பி வைக்குது, அதை செயல்படுத்த முடியல. அப்ப இந்த தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமையை கூட நான் பெற முடியல இந்த நாட்டுல. அப்ப நான் எவ்வளவு அடிமை நிலையில இருக்கிறேன்னு பாருங்க. சிங்கப்பூர்ல கூட என் மொழி ஆட்சி மொழியா இருக்கு. ஆனா இங்கே 8 கோடி தமிழர்கள் நிறைந்து வாழ்ற தமிழர் தாய் நிலத்துல அது ஆட்சி மொழியாக அங்கீகரிக்கப்படல. அப்ப இந்த மாதிரி அடிப்படை சிக்கல்ல இருந்தே நாங்க இந்த தேசிய கட்சிகள் எங்கள் உரிமையை பறிக்குது. அதை நீங்க பாருங்க, ஒவ்வொன்றுலையும் நீங்க பாருங்க. இப்ப மீத்தேன் எரிகாற்றுக்கு காங்கிரஸ் கொண்டு வருது, நாங்க எதிர்த்து போராடுறோம். பாரதிய ஜனதா அதை ஆதரிக்குதா? எதுக்குதான்? நிலைப்பாடே இல்லை. உதாரணம், இப்ப ஐநால வந்து அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை இந்தியா வந்து நடுநிலை வைக்கிறேங்குது. இந்த பாரதிய ஜனதா என்ன சொல்லுது? இப்ப காங்கிரஸ் கட்சியில கூட ப. சிதம்பரம் ஐயா, இப்ப இந்த சி.கே. வாசன் போன்றவர்கள்லாம் இது வந்து இதை செஞ்சிருக்கணும், அது அதிர்ச்சி அளிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த பாரதிய ஜனதா ஒரு கருத்தை சொல்லணும்ல. அப்ப இந்த தேசிய கட்சிகள் எமது இனம் என்று வரும்போது ஒரே மாதிரிதான் இயங்குது. இல்ல, அப்ப தேசிய கட்சிகள் வேண்டாம்னு சொல்றதுல ஒரு தெளிவான நிலைப்பாடு தெரியுது, சரியோ தவிர அது உங்களுடைய நிலைப்பாடு புரிகிறது. திராவிட கட்சிகள் வரும்போது அதிமுக எதிராக பரப்புரை பண்ண மாட்டேன், ஆனா திமுக எதிராக பரப்புரை பண்ணுவேன். அதுலயே வந்து பாஜக கூட்டணி எல்லா நாட்புறமும் எதிரிகளை வச்சுக்கிட்டு எல்லாருமே இது பண்ண முடியாதுல்ல. ஒரு எதிரி யாருங்கிறத தெளிவு இருக்குதா அப்படிங்கிறத கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி நீங்க விமர்சனம் பண்றீங்க, ஆனா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் மதிமுக, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் பாமக. மதிமுகவுக்கு பாமகவுக்கு உங்களுக்கு ஒரு அனுசரணையான நிலைப்பாடு தான் தெரியுது.
அதுல என்ன மாற்று? அவங்க வந்து இப்ப நீங்க வந்து அவங்க எடுத்திருக்கிற முடிவு தவறா இருக்கு. அதுக்காக அவங்கள போய் தோக்கடிக்கணுங்கிறத நிலைப்பாட்டை நாங்க எடுக்க முடியாது. நேச சக்திகளை, உறவு சக்திகளை வந்து இது பண்ண முடியாது. களத்துல நண்பன் யாரு? அதிமுகவும் போட்டி நேருக்கு நேர் எதிர்கொள்ற தொகுதியில உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அங்கதான் நாங்க போவே இல்லையே, வேலை செய்யவே இல்லையே. அதை எதிர்த்து வேலை செய்யலைன்னு சொல்லிட்டோமே. மதிமுக போட்டியிடுற தொகுதிகளில் நம்ம போறதில்ல, போய் வேலை செய்யறது இல்லை. பாமக நிக்கிற தொகுதியில அது வந்து எங்களுக்கு எவ்வளவு இக்கட்டை உருவாக்குதுன்னு பாருங்க. அதையும் தாண்டிதான் நம்ம வேலை செஞ்ச வேண்டியது இருக்கு. ஏன் உணர்த்த வேண்டியது இருக்குன்னா, இவர்களை விட்டு வைக்கிறதுக்கு காரணம் இவர்கள் வந்து இந்த நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. எமது மொழிக்கு, எமது உரிமைக்கு எதிரானவர்களா இல்லை. ஆனால் எமது உரிமைக்கு, எமது விடுதலைக்கு எதிராக இருக்கிறவங்கள வீழ்த்துறோம் பாருங்க. அப்படின்னா இந்த மண்ணில் தமிழர்களினுடைய வாக்கு, இது தமிழர்களுக்கு நீங்க வந்து தமிழரை என்ன வேணாலும் பண்ணிடலாம். அவன் உரிமைக்கோ உடைமைக்கோ உயிருக்கோ எதிராக நின்னா கூட வாக்கு செலுத்திடுவான். அவனுக்கு இன உணர்வோ மான உணர்வோ கிடையாது என்ற நிலைப்பாடை இந்த கட்சிகள் எடுக்கக்கூடாது. அதுக்காக தான் தொடர்ச்சி. இப்ப நீங்க காங்கிரஸ் இந்த தேர்தலை தனிச்சு விட்டு இருக்கிறது காரணம் என்ன? போன தேர்தலில் பாரதிய ஜனதா அனாதே நின்றுச்சு, ஒருத்தரும் சீர்ந்தல. ஆனா இந்த தேர்தலில் காங்கிரஸை யாருமே கண்டுக்கல. ஆனா இந்த தேர்தல என்ன 10 ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருங்கிறதுனால மோடியை முன்னிறுத்தணும்னு, மோடி வென்றுவாருங்கிற மாதிரி வந்து எல்லாரும் அவர் பின்னாடி ஓடுறாங்களே ஒழிய இப்ப காங்கிரஸ் அனாதே நிக்குது பாருங்க, யாரும் சேர்க்கல. ஆனா போன தேர்தல 63 இடத்த வாங்கி சட்டசபையில நின்ன கட்சி இன்னைக்கு தோத்து விழுந்திருக்கு. காரணம் என்ன? தோக்கடிச்சு நாங்க காட்டியிருக்கோம். அதே நிலையை இன்னொரு கட்சிக்கு உருவாக்குனா தான் இது பயம் வரும். இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய குழப்பம் என்னன்னா, இப்போ மதிமுகவும் திமுகவும் அல்லது பாமகவும் திமுகவும் நேரெதிர் நிற்கக்கூடிய இடங்கள்ல திமுகவுக்கு எதிராக உங்களுடைய பரப்புரை அமையும். திமுகவை நம்ம எதிர்க்கல. திமுகவை நேர் எதிராக எங்க பரப்புரை செய்யறோம்? அப்படி இல்லையே. அப்ப அந்த தொகுதியில உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அந்த தொகுதியில நம்ம வந்து இப்ப காங்கிரஸ் பாரதிய ஜனதா 2 நிக்குது. இப்ப சிவகங்கையில எங்க ஊர்ல நிக்குது இல்ல, காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் நிக்குது. ஒரு பக்கம் கார்த்தி சிதம்பரம், ஒரு பக்கம் எச் ராஜா. 2 பேரையும் தோக்கடிக்கணும். இது எங்க நிலைப்பாடு. இப்ப யார ஆதரிக்கிறது? அங்க ஏற்கனவே வலுவா இருக்கிற ரெட்டலை ஆதரிச்சு போட்டாதான் அவங்க தோப்பாங்க. சிவகங்கையில உங்களுடைய நிலைமை ரொம்ப தெளிவு. 2 தேசிய கட்சிகளுக்கு எதிராக திராவிட கட்சியில அதிமுக. என்னுடைய கேள்வியில திராவிட கட்சியில இன்னொன்னு திமுக ஒண்ணு இருக்குது. நீங்க வந்து ஒரு திமுகவும் அதிமுகவும் போட்டியிடறதுல நீங்க அதான் நம்ம திமுகவை வந்து கண்மூடித்தனமா எதிர்க்கல, மூர்க்கமா எதிர்க்கல. அதே நேரம் கண்மூடித்தனமா அதிமுகவே ஆதரிக்கல. அன்னவயல் டி போனா அப்படிங்கிற ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க, தனி மனித ஒழுக்கம் கொஞ்சமும் இல்லாத, அரசியலை ஒரு தொழிலாக அங்கீகரித்த, தீர்வு சொல்லாமல் விமர்சனம் மட்டுமே செய்ய தெரிந்த, இலவசத்திற்கும் மதுவிற்கும் அடிமையான இந்த சமூகத்தில் நேர்மையான கொள்கை சார்ந்த அரசியல் சாத்தியம் என்பதை எப்படி இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? அன்னவயல் டி போனா. இல்ல, இது வந்து ஒரு இதுவுமே வந்து சாத்தியத்திலிருந்து பிறக்கிறது இல்லை. அதான் அவங்க சகோதரிக்கு தெரிஞ்சுக்கணும். தேவையிலிருந்து தான் பிறக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற அதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்ங்கிறான். எல்லாம் தேவையே கண்டுபிடிப்புன்றாங்கிறான். தேவையிலிருந்து தான் பிறக்குது. நீங்க ஆகாயத்துல அப்படி பறக்க முடியுமா, இதெல்லாம் சாத்தியப்படுமான்னா அது வியாக்கியான வெட்டி பேச்சு சாதிக்க முடியாது. தேவைப்படுது. அரை மணி நேரத்துல ஒரு இடத்துக்கு போக வேண்டியதுக்கு 1000 கிலோமீட்டர்னா அதை படைக்கிறான். அப்படித்தான் நீங்க இது ஒண்ணு. இதுல வந்து ஒருத்தர் வந்து எல்லாருமே வந்து இது சாத்தியம் இல்லை, இதெல்லாம் ஆகிற காரியமா என்று ஒதுங்கி போனா யார் செய்யறது? அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சோகத்திலையும் எழுதி இருக்குது. எழுது வருது எல்லாருக்கும் எளிது. அதைத்தான் நம்ம பாட்டன் சொல்றான், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயலுங்கிறது. அந்த எழுதி போடுறது எளிதா இருக்கு, இறங்கி கூட்டுறதும் யாருன்னு தெரியல. இப்படி ஒவ்வொருத்தரும் சோர்ந்து விலகி போனா எப்படி தூய அரசியல் பிறக்கும்? இது ஏன் வேலை, அது உங்க வேலை, ஒவ்வொருத்தரும் வேலை. நான் எனக்கான அரசியலை நான் செய்ய வந்திருக்கேன், உங்களுக்கான அரசியலை நீங்க செய்ய வாங்க. ஒரு நொடியில் மாற்றம். அதனால எல்லாருமே வந்து இது வெட்டி பேச்சு பேசி வியாக்கியானம் பேசி இது சாத்தியம் இல்லை, அது ஆகிறது இல்லை அப்படிங்கிறது அது வந்து அது சரியா இல்லையே. அதுதான் இந்த இதுலதான் வருது அடிமைத்தனம்ங்கிறான். என்னன்னா அநீதி எதிர்க்க துணிவில்லாதவர்கள் அதை சகித்துக் கொள்ளுகிறார்கள். தொடர்ச்சி அதை சகித்துக் கொள்ளுகிறவர்கள் அடிமையாகி போகிறாங்கிறான். அப்படித்தான் நம்ம அடிமையாயிருக்கோம். அது எது நடந்தா நமக்கு என்ன? இதெல்லாம் யாரு அம்மா திருடுறானேன்னு சொல்லுங்க, யாருப்பா திருடல? அவர் ரொம்ப கொள்ளையடிச்சாரமா? யாரப்பா கொள்ளையடிக்கல? இல்ல, அவங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பிடித்திருக்கிறது. அதே சமயம் இந்த சமூகத்துல அது எடுபடுமாங்கிற சந்தேகம். அப்படி சமூகம் என்பது நான் தானே, நீங்க தானே. அப்ப இது நான் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அப்ப நான் மாறி நிக்கிறேன், நீங்க மாறுங்க. பாக்குற ஒவ்வொரு பிள்ளையும் மாறிட்டா இந்த சமூகம் தானா மாறிடும். அப்படித்தான் சாத்தியப்படுத்த முடியும், அப்படித்தான் சாதிக்க முடியும். அதனால நம்ம வந்து சோர்ந்து பின்னடைஞ்சிடக்கூடாது. இல்ல, இன்னொரு தோழர் வந்து கேட்கிறாரு, ஆல்வின் தேவா அப்படிங்கிறவர் திருநெல்வேலியில இருந்து கேட்கிறாரு, உங்களுடைய பேச்சு மூலமாக நான் தமிழ் தேசியத்தை மிகவும் தெரிந்து கொண்டு நேசித்துக் கொண்டு இருக்கிறேன். நீங்கள் இப்போது எடுத்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவு மிகவும் சரியானது. ஆனால் தேர்தலுக்கு யாரையும், குறிப்பா அடைப்புக்குறியில அதிமுக தேர்தலுக்கு யாரையும் ஆதரிக்காமல்
நேரடியாக ஆதரவு கொடுக்காமல் உங்கள் பாணியில் அதிரடியை தொடர வேண்டும் என்று சொல்றேன். இல்ல ஆதரிக்காமன்னா நான் என் மக்கள்கிட்ட போய் நான் பேசும்போது யாருக்கு வாக்கு செலுத்தணும் என்கிட்ட கேட்பாங்க உரிமையோட. அந்த நேரத்துல இப்ப எனக்கு ஒரு கெட்ட வாய்ப்பா தொடர்ச்சியா இந்த மாதிரி சூழல் அமைஞ்சிருக்குது. நம்ம அதிமுகவுடைய இரட்டை சின்னத்தை ஆதரிக்க வேண்டிய வாய்ப்பு அதுவுமே இந்த தேர்தலோட எனக்கு முடிஞ்சிருது. இந்த 24ஓட எனக்கு முடிஞ்சிருது. இனி எதிர்வரும் காலங்கள்ல எங்கள் கட்சியே நாங்களே தேர்தல் களத்துக்கு போறதுனால இனி இன்னொருத்தர் கட்சி சின்னத்திற்கு நம்ம வாக்கு கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு உருவாகாது. அப்படியே நம்மளோட வந்தாலும் நம்மளோட இணைஞ்சு நிக்கிற கட்சிகளுக்கு தான் நம்ம ஆதரிச்சு வேலை செய்ய போறோம். இப்ப இந்த நேரத்துல அப்படி நம்ம எதிரியை வீழ்த்தணும்னா யாருக்கு வேணாலும் போடுங்க எப்படியோ போங்கன்னு நம்ம பரப்புரை செய்ய முடியாது. நம்ம உணர்வுபூர்வமா மக்கள்கிட்ட இது நடந்திருக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு எடுத்து பேசும்போது எல்லாம் நீ சொல்றதெல்லாம் சரிதாப்பா யாருக்கு ஓட்டு போடன்னு என் மக்கள் கேட்பாங்க. அப்ப நம்ம இதுல இருக்கிறதுல இதுக்கு போடுங்க இந்த காரணத்துக்காக போடுங்க என்று நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்ம அதிமுகவின் இரட்டைலையை ஆதரிக்க வேண்டியது. திரு பிரசன்னா, உங்களுடைய நேரத்துல நான் இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் நினைக்கிறேன். உங்களுடைய முதல்ல 3 கேள்விக்கு திரு சீமானவர் பதிலளித்தார். இப்போ உங்களுடைய கேள்வி நீங்க ஏதாவது பாக்கி வச்சிருக்கீங்களா அவர் இன்னும் கேட்பதற்கு? 3 கேள்விகள் தவிர. இல்ல அண்ணன் அவர்கள் இப்போ திரும்ப திரும்ப சொல்றாங்க தனி ஈழம் அல்லது அந்த ஈழத்து மக்களுக்காக போராடக்கூடியவர்களுக்கு நாங்கள் பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேர்தலுக்கு பிறகு இப்ப இவர்கள் ஆதரித்து வெற்றி பெறுகிறார் என்று ஒரு வேலை வைத்துக் கொள்வோமே. ஆனால் அம்மையார் பாரதிய ஜனதாவோடோ அல்லது காங்கிரஸோடோ கூட்டணி வைக்க மாட்டார் என்றோ அல்லது இன்றைக்கு இன்னும் மறைமுகமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிற பாரதத்தின் துணை பிரதமர் பதவிக்கு கூட நாங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற தகவல் எல்லாம் அண்ணன் காதுகளுக்கு போய் சேராமல் இருக்காது. ஆக அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை உடைய அதிமுகவை ஆதரிப்பது உத்தமமான ஒன்றா? இல்ல தம்பி மறைமுகமாக அவங்க வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் நேரடியாவே சொல்றாங்க நாங்க மன்னிச்சு காங்கிரஸோட போய் சேருவோன்றாங்க. அப்படி நம்ம பார்க்க முடியாது. நாம இல்ல நாம என்ன நினைக்கிறோம்னா தம்பி அவர்கள் சொல்ற மாதிரி அதிமுக பாரதிய ஜனதாவோட போனா அன்னையில இருந்து ஏத்துட்டு போறோம் அவ்வளவுதானே. தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் எதிர்க்கிறதுல பலன் இல்லைன்னு தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் எதிர்த்து பலன் இல்லை. நான் அதைத்தான் முதல் கேள்வியே கேட்டேன். 3 வருடங்களுக்கு முன்னால் சட்டமன்ற தேர்தலில் அங்க அந்த நிலைப்பாடுல என்ன சொன்னீங்கன்னா இளை கட்சியுடைய ஆட்சி மலர்ந்தால் ஈழத்து எல்லாம் கிடைத்துவிடும் என்று. நீங்க சொல்லதாவே நான் சொல்லல. நீங்க சொல்லதாவே நான் இல்லனே உங்க அதே பேசுறீங்க பாருங்க தம்பி. கேள்வி முடிச்சிடுறேன். மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் இயக்கம் சார்ந்தவர் மேடைகள்ல இந்த பேச்சை நான் கேட்டிருக்கேன். நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம். நீங்க இப்ப கூட சொன்னீங்க திருநெல்வேலியில் பேசுகிற போதுன்னு திருமுருகனுடைய கேள்விக்கு கூட நீங்க பதில் சரியா சொல்லல. நான் 3 வருட காலம் அம்மையார் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 1 மாதத்திற்கு முன்னால் நளினி வெளியே வர வேண்டும் என்று மனு தாக்கல் செய்த போது நளினி வெளியே வந்தால் தமிழகத்தில் மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணி. உங்களுடைய கேள்வி அவர்கிட்ட கேக்குறேன். இதே மாதிரி கேள்விகளை நான் உங்க கட்சியும் அவரையும் கேட்டா அவர் பதிலே சொல்ல முடியாது. நளினியை பிணையில விடுறதுக்கு ஒரு தற்காலிக விடுப்புல விடுறதுக்கு தடுத்தது அதிமுக அரசுங்கிறாங்க. 2 முறை நளினியோட விடுதலையே மாநில அரசின் கையில் இருக்குன்னு உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு. நாங்க விடுதலையே செஞ்சிருக்கலாம். அத நாங்க உயிரே காப்பாற்ற குற்றச்சாட்டையுமே நீங்க சொல்லக்கூடாது தம்பி. நீங்க 3 ஆண்டுகள்ல இவங்க என்ன செஞ்சிருக்காங்க உயிரே காப்பாத்திருக்கோம். நீங்க டெசோ மாநாட்டுல போட்ட தீர்மானத்தை எல்லாம் அவங்க போட்டிருக்காங்க, சட்டசபையில போட்டிருக்காங்க. ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளின்னு இருக்காங்க, இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கணும்னு இருக்காங்க. இந்த 7 பேர் விடுதலையை இன்னைக்கு நாங்க 7 பேர் விடுதலையை செய்வோம் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த அடித்தளமா பிரபாகரனை இந்தியாவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டுல தூக்கல போடணும்னு அவர்கள் தான். ஒரே ஒரு நிமிஷம், இல்ல பழைய விஷயமா இருந்தாலும் மறந்துருக்காங்க. இங்க பாரு, இப்ப நீ சிக்கனா பாரு. ஜெயலலிதா அம்மையார் அந்த தீர்மானம் போடும்போது நீங்க என்ன பண்ணீங்க? எந்திரிச்சா போயிட்டீங்க. உங்க கட்சி எதிர்கட்சியா உட்கார்ந்து இருந்த நீங்க வகிக்கிறோம்னு சொன்னீங்க. நீங்க பேசக்கூடாது. ஆமா, வகிக்கிறோம்னு சொன்னீங்க. நீங்க வகிக்கிற நடுநிலையை தானே நாங்களும் வகித்தோம். அன்னைக்கு வகித்த அதே நடுநிலையை தான் நாங்களும் வகித்தோம். ஜெயலலிதா அம்மையார் போட்ட போது நாங்களும் செய்தோம்.
எங்களை அன்னைக்கே தலைவர் தெளிவா சொல்லிட்டார். பேசுகிற போது தங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. நன்றி. உங்களுடைய கருத்துக்களை சீமான் மீது அழகிரிக்கு ஸ்டாலினுக்கு இருக்கிற யுத்தத்தை முதல்ல நீங்க நிறுத்துங்க, அப்புறம் பிறகு மத்த யுத்தத்தை. மகேஷ் அப்படிங்கிறவர் மட்டக்களப்புல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. நம்ம வந்து இந்த மாறி மாறி குற்றச்சாட்டுகள் சொல்வதில் நம்ம நிறைய நண்பர்களுக்கு நம்முடைய வாய்ப்பு கொடுக்கிற ஒரு நமக்கும். மட்டக்களப்புல இருந்து திரு மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, நான் ஈழத்து தமிழன் மட்டக்களப்பை சேர்ந்தவன், தற்போது மத்திய கிழக்கில் பணிபுரிந்தேன். என்னை பொறுத்தவரை உங்கள் உரைகளை கேட்காமல் இருக்க மாட்டார்கள். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் கத்தார் நாட்டுக்கு ஒரு முறை நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் அவா. 2020 நாம் தமிழர் தான் ஆட்சியில் இருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சில வேளை அப்படி நடக்காவிட்டால் 5ஆம் கட்ட போரை தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்பது ஒட்டுமொத்த ஈழத்து இளைஞர்கள் விருப்பம். அண்ணா, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, தமிழக மக்கள் கைவிட மாட்டார்கள் என்பது. மற்றும் அண்ணா, நீங்கள் பேசுகின்ற போது கிழக்கு மாகாணத்தை பற்றி பேசுவதில்லை ஏன்னா ஒரு துரோகி இருக்கின்றதால் மற்றவர்களையும் அப்படி பார்க்கிறீர்களா அண்ணா? திரு மகேஷ் மட்டக்களப்புல இருந்து அவர் வந்து மத்திய கிழக்கு நாடுல அப்படி சொல்லல. அவரு 2-3 கேள்வி பொதுவாதான் நம்ம பேசுறமே ஒழிய குறிப்பிட்ட ஊர் சார்ந்து ஒரு இது சார்ந்து நம்ம பேசுறது இல்ல. மொத்தமா நம்ம இனம் அதன் நலன் சார்ந்துதான் நம்ம பேசுறோம். கிழக்கு மட்டும் தனிமைப்படுத்தி பார்க்கறது நம்ம எப்படி பேச முடியும்? அப்படி பேசுறது இல்ல. 2020 வந்து நம்முடைய ஆட்சி வரணும், அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இல்ல அப்படின்னா 5ஆம் வாய்ப்பு இல்லைன்னா இல்ல, உறுதியா நாம வந்து ஒரு காலம் உருவாக்கிய பிள்ளைகள் நாம இந்த வேலையை செய்யணும்னு வரல. வரலாறு நமக்கு இந்த கடமையை கையளித்திருக்கிறது. நாம இதை செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கான காலத்தை உருவாக்குறோம் சரியான நேரத்துல. நாம காலம் வரும்னு காத்துக்கிட்டு சும்மா கையை கட்டிட்டு வாய் மூடிட்டு உட்கார்ந்து இருக்கல, நம்ம உழைக்கிறோம். நிச்சயமா அவர் சொல்ற அந்த காலகட்டத்துல நம்ம அதிகாரத்தை வெல்லுவோம். அதற்கு பிறகு விரைந்து நம்ம விடுதலை நோக்கி செல்வோம். 5ஆம் கட்ட போரை நீங்க முன்னெடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருக்கு. அரசியல் போர் தான் அவர் சொல்றது, ஆயுதம் ஏந்தியதுதான் போர்னு இல்லையே. அதுல வந்து பிரசாத் அப்படிங்கிற ஒரு சென்னையில இருந்து கேட்டிருக்காரு, பாஜக வந்து தெளிவாக கூறிவிட்டது தமிழீழத்தை நாங்கள் ஆதரிக்க போவதில்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்று சொல்லிவிட்டது. ஆனா அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய வைகோ இதற்கு எதுவும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. அவருக்கு தேர்தல் வாக்குதான் முக்கியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இதுல வந்து சில இதுகளை வந்து நம்ம மிகுந்த கண்ணியமும் நாகரிகம் கருதி நம்ம பேசாம இருக்க வேண்டியது இருக்கு. இப்ப அவருக்கே அந்த சந்தேகமும் கேள்வியும் எழும்போது அவர் கேள்விகள்லயே பதில் இருக்குது. இப்ப இதுல வந்து இந்த நேரத்துல அவர் வந்து அண்ணன் வந்து இப்ப திமுகவோட போக முடியாது. அதிமுகவால போன தடவை நம்பி இருந்து கழுத்தறுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்காரு. காங்கிரஸோட போக முடியாது. அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தனிச்சு நிக்க முடியாது. நாங்க விரும்பினது தனிச்சு நின்னா எனக்கு இப்ப நீங்க எல்லாம் கேக்குறீங்களே ஏன் அதிமுக ஆதரிக்கிறீங்க, இந்த நிலைமை எனக்கு உருவாயிருக்காது. தனிச்சு ஒருவேளை அவர் நின்று இடதுசாரிகள் இப்ப தனிச்சு விடப்பட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் ஒரு அணியா அமைச்சிருந்தா இப்ப பாமக அதெல்லாம் நின்று இருந்தா எங்களுக்கு இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எங்களுக்கு இந்த இக்கட்டு வந்திருக்காது. ஏன் ரெட்டலையை ஆதரிக்கிறீங்கிற கேள்வி எழுந்திருக்காது. அதனால அவருக்கு ஒரு வழியே இல்லாம அவர் வந்து இந்த வாட்டியும் தேர்தல் இல்லைன்னா கட்சி கரைஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். அதனால ஒரு சின்ன நம்பிக்கை, அதனால என்ன பண்றாரு, பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அதனோட போகும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு இருக்கக்கூடிய இக்கட்டும் அவருக்கு இருக்கக்கூடிய இக்கட்டும் ஒரே தரமானதுன்னு சொல்றீங்க. அதாவது அதனாலதான் இந்த கட்சிகளை இப்ப பாமக எல்லாம் 1000 பேசினாலும் அது போகுது, இப்படி கூட்டணிக்கு போயிருது அப்படின்னா பாரதிய ஜனதாவோட போயிருது. அதனால ஏன் நம்ம கடுமையா நம்ம அதை எதிர்த்து வேலை செய்ய முடியல? இந்த சூழலை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப எதிர்காலத்துல இந்த மாநிலத்துல ஒரு வலிமையான சக்தி ஒண்ணு உருவாயிருச்சுன்னு வச்சுக்கிறோங்க. அப்ப இந்த கட்சிகளோடு போய் சேர வேண்டிய நிலைமை இவர்களுக்கு உருவாகுது. அண்ணன் தம்பியில எல்லாம் ஒன்னா நின்று ஒரு தூய அரசியலை, ஒரு சரியான அரசியலை முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்ம இதை பார்க்கணும். திரு திருமுருகன், மே 17 இயக்கத்தை சேர்ந்த திரு திருமுருகன் நம்மோடு இணைந்திருக்கிறார் நினைக்கிறேன். நம்ம வந்து இப்ப ஒரு இக்கட்டு பத்தி திரு சீமான் சொன்னாங்க. அரசியல்ல வந்து யாரோட இணையிறது அப்படிங்கிறது வேற வழி இல்லாம இப்ப எடுக்கக்கூடிய நிலைப்பாடு. நமக்கான களம் இருந்தா நம்ம வேற யாரையும் ஆதரித்து வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு. அப்ப இந்த தமிழ் இயக்கங்கள் எல்லாம், தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாம் ஒண்ணு கூடுறதுக்கான வாய்ப்பு எது தடுக்குது? திரு சீமான் உங்களுடைய முன்னோடி உங்களோட இருக்கிறார். அதாவது இப்ப தமிழ் தேசிய பிரச்சனைகளை மையம் கொண்டு இயங்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் பல காலகட்டங்கள்ல கடந்த காலத்துல நின்றுக்கிறாங்க. அவர்களெல்லாம் ஒரு அணியாக நிற்கும் பொழுது நாங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை செய்ய முடியும். நாங்கள் தேர்தலிலே பங்கேற்காதவர்கள், ஆனாலும் இவர்கள் எல்லாம் ஒன்றாக நிற்கும் பட்சத்திலே எங்களால் ரொம்ப சுதந்திரமாக வேலை செய்ய முடியும். இப்படியான தேசிய கட்சிகளோடு வேறு யாரோட ஒரு கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தார்கள் என்றால் எங்களுக்கு வேலை செய்வதற்கு எந்த தடங்களும் இருந்திருக்காது. நாங்கள் இந்த கட்சிகள் இல்லாத, பெரிய கட்சிகள் இல்லாத, இந்திய தேசிய கட்சிகள் இல்லாத ஒரு கூட்டமைப்பு உருவாகும் பட்சத்துல மிக சுதந்திரமாக வேலை செய்யணும். அப்படி சூழல் இன்றைக்கு இல்லாமல் போனது என்பது மிக துரதிருஷ்டவசமாகத்தான் இருக்கிறது. துரதிருஷ்டமான நிலைமை உங்களுடைய கருத்தோட தான் அவர் உடன்படுறாரு. இது எங்களுக்கு ஒரு இக்கட்டான வாய்ப்பாயிருது. நம்ம எதையுமே ஏன்னா இப்ப நம்ம வலிமையற்ற பிள்ளைகளா இருக்கிறோம். வாங்க தனிச்சு நிப்போம்னு நான் கூப்பிட முடியாது. ஆர்வ கோளாறுல பேசிட்டு இருக்கிறான் சின்ன பையன் நினைப்பாங்க. அவங்க வயசு கூட அரசியல் அனுபவம் இல்ல, நீ வாய முடும்பாங்க.
அதனால நம்ம இப்ப பேச முடியாது. 16லயும் 20லயும் இந்த நிலைமை மாறும் அப்படிங்கிறது 16லயே மாறும். 16லயே பெரிய அளவுக்கு மாறும். நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இப்ப ஆம் ஆத்மியில சேர்றாங்கல்ல, சில பேர் எல்லாம் புதுசா சேர்றாங்கல்ல. ஆம் ஆத்மிக்கு தொடங்கப்பட்ட காலத்துல சேரல. டெல்லியில 28 இடம் அடிச்சு அவர் ஆட்சி அமைச்ச பிறகுதான் ஓடி சேர்றாங்க. அது மாதிரி ஒரு இப்ப இதே பாரதிய ஜனதால போன சட்டசபை தேர்தலில் இவங்க எல்லாம் கூட்டணி வைக்கலையே. இப்ப காங்கிரஸுக்கு மாற்றா ஆட்சி மாறப்போகுது, மக்கள் உறுதியா முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப யாரு இருக்கிறான்னா வேற மாற்று பெரிய தேசிய கட்சி பாரதிய ஜனதா தான் இருக்கு. அப்ப அதனால நம்ம அங்க அதுல போனா நம்ம வெல்லலாங்கிற, அதுக்கு போனா வெல்லலாம், அங்க ஆட்சி அமைச்சிட்டாருன்னா நம்ம மந்திரி ஆகலாம். இந்த கணக்கு தானே அரசியல்ல. மதிமுகிலன் அப்படிங்கிற ஒரு தோழர் கேட்கிறார். மதிமுகிலன் அப்படிங்கிறவர் மாநிலத்தை திமுக அதிமுக மாற்ற வேண்டும் என்று சொல்லும் தமிழறி மணியன், மத்திய அரசை பொறுத்தவரை we can choose only between evil and lesser evil, அதாவது தீமைக்கும் மிதமான தீமைக்கும் இடையே தான் ஒரு தேர்ந்தெடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்றார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பது மதிமுகிலனுடைய கேள்வி. அதான் பேய விவாகரத்து பண்ணிட்டு பிசாச கல்யாணம் பண்ணிடுறது, அப்படித்தான் இது. சட்டியில போட்டு, எங்க அம்மா சொல்லுவாங்க, சட்டியில போட்டு அரிசியை வறுக்கும் போது சட்டி ரொம்ப சூடா இருக்குன்னு தப்பிச்சா போதும்னு குதிச்சு அடுப்புலயே விழுந்துருச்சான் அரிசி. அந்த கதை தான் இப்ப எங்களுக்கு இருக்குது நிலைமை. இதை அதான் ஒட்டுமொத்தமான ஒரு மாற்றம் தேவைப்படுது தம்பி. எங்க கணக்கு திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்ல, அதிமுகவுக்கு மாற்று திமுக இல்ல, காங்கிரஸுக்கு மாற்று பாரதிய ஜனதா இல்ல. ஏன்னா ரெண்டுமே இந்த தத்துவம் இருக்குல்ல, வெளியுறவு கொள்கை பொருளாதார கொள்கையில எந்த மாற்றத்தையும் நான் வந்தா இது நீ வந்தா இதுன்னு இந்த மாற்றம் இல்லை. ஆனா அப்ப அந்த நிலையில நம்ம தேசம் முழுமைக்குமே ஒரு பெரிய புரட்சி, ஒரு புதிய சக்தி, ஒரு மாற்றம் தேவைப்படுது. அததான் அவர் சொல்றாரு. அந்த சூழல்ல அவர் இருக்கிறதுல வேற வழி இல்லை. என்ன செய்யறது? இதை சாப்பிட்டா 1 மணி நேரம் கழிச்சு சாவேன், இதை சாப்பிட்டா உடனே சாவேன். அப்ப நான் 1 மணி நேரம் கழிச்சு சாகலான்னு இருக்கேன் அப்படின்னு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கொள்ற விஷயத்த குடிக்கிறேன். திரு பிரபாகர், மாணவர் இயக்கத்தை சேர்ந்த திரு பிரபாகர் நம்முடைய இணைப்புல இருக்கிறார் நினைக்கிறேன். திரு பிரபாகர், நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா? திரு மிஸ்டர் பிரபாகர் இணைப்புல கிடைச்சா பாப்போம். ராஜகுரு, கேபி ராஜகுரு அப்படிங்கிற கேட்கிறாரு, சாதி கடந்து தமிழர்களை ஒரு வலிமை மிக்க அணியாக மாற்றுவது இந்த வர்த்தக வல்லாதிக்க நாடுகளின் பூகோள அரசியல் சூழலில் சாத்தியமா? ஏற்கனவே சகோதரி புவனா கேட்டது போன்ற ஒரு கேள்வி. இந்த சாதிக்கும் வர்த்தகத்துக்கும் இந்த பூகோள அமைப்புக்கு ஒண்ணும் இல்ல. சாதி உள்ளுக்குள்ள படிஞ்சிருக்க இவ்வளவு எதிர்ப்பு ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைக்குள்ள படிஞ்சிருக்கிற ஒரு அழுக்கு, அதுல ஒண்ணும் இல்லை. இப்ப நாங்க நீங்க பல லட்சக்கணக்கில் தமிழ் பிள்ளைகள் இப்ப இணைகிறோம்ல, எங்களையும் வளர்த்த சூழல், எங்களை எல்லாம் வளர்த்த சூழல் எப்படி? சாதிய சூழல், மத சூழல்ல தான் வளர்த்து விட்டாங்க. ஆனா இவ்வளவு உறுதியான பிள்ளைகள் நாங்க எப்படி வந்தோம்? இதை எங்க கண்ணு முன்னாடி எங்கள் தலைவர் சாதிச்சு காட்டியிருக்கிறார். நீங்க பார்த்திருக்கிறீங்க. தமிழீழத்தில் இல்லாத சாதிய மத உணர்வா? ஆனா அவர் ஒரு தமிழ் தேசியன மக்களா திரட்டினார் பாருங்க. சாதிய மதம் அவன் நின்றிருந்தா ஒன்றிணைஞ்சிருக்கவே முடியாது. இன்னைக்கு தமிழர் நாட்டுல நம்ம சுடுகாடு பாக்குறோம். தாழ்த்தப்பட்ட ஒருத்தருடைய பிணத்தை உயர் சாதி மக்களை புதைக்கிற சுடுகாட்டு வழியை கூட எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த இருக்கு சாதி இருக்கும். ஆனா அங்க பாருங்க, மாவீர துயிலும் இல்லாமல் ஒன்றுதான். அங்க சாதிய மத உணர்வை மறந்து எல்லாரும் தமிழ் பிள்ளைகளா ஒன்றா வீர விதைகளா விதைத்து கிடத்ததை நம்ம பார்த்தோம். மாவீர துயிலும் இல்லம்னு அதை எப்படி அவரால் சாதிக்க முடிஞ்சது? ஒரு பொது நோக்கம் இதெல்லாம் மறைச்சிருது, சாகடிச்சிருது. அப்ப இங்க சாதி மத உணர்வு தான் நமக்கு தமிழ் தேசியன ஓர்மைப்படாம இருக்கு. இப்போ உதாரணமா சொல்றேன், இப்ப படையாச்சி வட மாவட்டங்கள்ல பறையர் என்ற 2 பேரும் தமிழ் சாதி சமூகங்கள். இது ரெண்டும் ஒன்ன மோதிக்கிறதுனால எப்ப பாருங்க, இங்க இந்த படையாச்சி வாக்கு பறையருக்கு இல்லைன்னு ஆயிருது, பறையர் வாக்கு படையாச்சிக்கு இல்லைன்னு ஆயிருது. ஆனா இவங்க 2 பேரும் விஜயகாந்த் கோட்டை போட்டு வெளில விட்டுறாங்க. அப்ப தமிழ் தேசியன ஓர்மை அடையாம அங்க வேற ஒரு சக்தி முளைச்சுக்கிறது. இதுதான் இந்த சிக்கல். அதே தென் மாவட்டங்களை பார்த்த தேவர் தேவேந்திரர் சண்டை. அப்ப இது என்ன உளவியலா ஒரு சிக்கல் இருக்குன்னா, நான் செத்தாலும் சரி இவன் வாழ்ந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குது. அதேதான் அவருக்கு இருக்குது. அப்ப அதனால நம்ம எக்கேடும் கட்டு போட்டோம்டா, இவன் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நம்ம எக்கேடு கட்டாலும் சரிடா, இவன் வென்றக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால எவன் என்னாலும் ஓட்ட போட்டு போயிடுறேன். அதனாலதான் 60 ஆண்டுகளா தமிழர் அல்லாதவரை இங்க தலைமை ஏற்கவும் அதிகாரத்தை செலுத்தவும் ஆட்சி அமைக்கவும் பெரிய சிக்கல் இதுதான். தமிழருக்கு இடையிலான போர்னால மற்றவங்களுக்கு ஆதாயம் அடையாது. அதான தம்பி, நாங்க 2 சொந்த ரத்தங்களுக்குள்ள யுத்தம். அதனால சிந்தர ரத்தத்தை நாய் ஓநாய் வெறி நாய் எல்லாம் குடிச்சுக்கிட்டு அதிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல இதை புரிந்து கொள்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் வெகுண்டு எழுந்து வருகிறாங்க. இப்ப நான் என்ன பெரிய தலைவன் நான் பின்னாடி வராங்க, இல்ல பல லட்சக்கணக்கான கோடி பணம் வச்சிருக்கேன், சொத்து வச்சிருக்கேன் தருவான்னா வராங்க, இல்ல 20-30 வருஷம் நடிச்சு எல்லாராலையும் அறியப்பட்ட திரைக்கலைஞனா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. என்னை நம்பி வராங்கன்னா இந்த உணர்வு, இந்த பாதை சரியா இருக்கு, இந்த நோக்கம் சரியா இருக்குன்னு இளைய பிள்ளைகள் வர்றாங்க. அப்ப அவன் சாதி மத உணர்வுன்னு தான் எங்கூட வர மாட்டான். ஏன்னா எல்லா சாதிக்கும் கட்சி இருக்கு, எல்லா மதத்துக்கும் கட்சி இருக்கு. அதையும் விட்டுட்டு என்னோட வர்றான்னா அவனுக்கு நோக்கம் இருக்கு. அப்ப அது நிச்சயமா ஒரு நல்ல சூழலை உருவாக்கும்.
இன்னொரு நண்பர் என்ன கேட்கிறாரு, பிரகாஷ் தியாகராஜன் அப்படிங்கிற நண்பர் கேட்கிறாரு, பத்திரிகை தர்மமே இல்லாது போன நம் நாட்டில் சாபக்கேடு, இதை நீங்கள் உணராமல் இருக்க முடியாது, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பத்திரிகை தர்மமே இந்த நாட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லி திரு பிரகாஷ் தியாகராஜன் கவலைப்படுறாரு. அப்படி மொத்தமாவே அதெல்லாம் குற்றச்சாட்டு செஞ்சிட முடியாது. எவ்வளவோ பத்திரிகைகள் நேர்மையா இருக்கு. இன்னைக்கு எண்ணற்ற ஊழல்களை, எவ்வளவோ மறைக்கப்பட்ட உண்மைகளை எல்லாம் வெளியில கொண்டு வந்து சேர்க்குது. எவ்வளவு பேர் நேர்மையா போராடி உயிரை கூட விட்டுருக்கிறாங்க. ஏன் எங்க இனத்தின் விடுதலைக்காக இலங்கையிலே எமது போராட்டத்தை ஆதரிச்சு எழுதியெல்லாம் உயிர் நீத்த பத்திரிகையாளர்லாம் இருக்கிறாங்க. அப்படி ஒட்டுமொத்தமா குற்றச்சாட்டு சொல்லிட முடியாது. இன்னைக்கு ஊடகங்கள் வந்து அதிகார வர்க்கம் வந்து அந்த ஊடகத்தின் நேர்மைத்தன்மையை சிதைக்குதுன்னு தான் நான் நினைப்பேன். நீங்க வந்து இப்ப நேர்மையா ஒரு இதுல நீங்க ஒண்ணு காட்டினீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுத்து உங்க 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 பத்திரிகையோ உங்க தொலைக்காட்சியோ முடக்குனா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரணடைஞ்சிருவீங்க. வழி இல்லை. அப்படி அதிகார சக்திகள் வந்து அதை சிதைக்குது. அதுவும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜனநாயகத்தன்மையோடு இருந்தா இந்த பத்திரிகைகள் வந்து அதுவும் சுயமா ஜனநாயகத்தன்மையோட நேர்மையா எங்க வாய்ப்பு இருக்கு. ஆர்த்திக் தமிழன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, கட்சியோடைய நாம் தமிழர் கட்சியோடைய குறையாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள்? இது ஒரு மைனஸ் பாயிண்ட் நம்ம இருக்கக்கூடிய நீங்க எதுக்குறதுன்னு திரு ஆர்த்திக் தமிழன் கேட்கிறாரு. குறையா நான் நினைக்கிறது, ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகளுடைய காய்ச்சல் இருக்குல்ல, தாக்கம் இருக்குல்ல, அது எங்க கட்சிக்குள்ளேயும் இருக்கிறது. அது என்ன நான் நினைக்கிறேன்னா, நான் பல தடவை சொல்லிட்டேன், தன்னை முன்னிறுத்திக்கிறவன் இந்த கட்சிக்கு சரிப்பட மாட்டான். இந்த மண்ணையும் மக்களையும் அதன் விடுதலையும் முன்னிறுத்தி நிற்கிறவன் தான் இங்க தளபதியா இருக்க முடியும்னு பல தடவை சொல்லிட்டேன். இது எனக்கு மட்டும் இல்ல, தேசிய தலைவருக்கு மெதகு பிரபாகரனுக்கு இந்த சிக்கல் இருக்கு. அதனாலதான் அவர் ஒரு பொன்மொழியை வைக்கிறாரு, ஒரு புரட்சி மொழியை. நான் பெரிது நீ பெரிது என்று என்னாது, நம்ம எல்லோரிலும் பெரிது இனமும் நாடுங்கிறத முன் வச்சு நீங்க வரணும் அப்படின்னு. அப்பவே அந்த சிக்கல் இருக்குது. இங்க என்ன வருதுன்னா, நம்ம பிள்ளைங்கள் வந்து முதல்ல வந்து இணைகிற பிள்ளைங்கள் புதிதா வர்ற பிள்ளைகளை இணைக்கிறது இல்லை. அது என்னென்ன கட்சி நம்மளை விட்டு போயிருமோ, நீ எல்லாம் யாரு, எப்ப வந்த, நீ எதுக்கு வந்த, யாரை கேட்டு இந்த பேரை போட்ட, என் பேரை என் சின்னதா போட்ட, நான் எப்ப இருந்து இருக்கிறேன், நேத்து வந்தவன். இந்த சிக்கல் வந்து என்னை ரொம்ப பலகீனப்படுத்துது. என்னை வந்து எப்படி சொல்லுது வைக்கிறது, சோர்வடைய வைக்குது, தற்சோர்வடைய வைக்குது. அப்ப அதுல இருந்து அந்த பிள்ளைகளை சரி செஞ்சு அவனை சரி செஞ்சு இது பண்றதுக்கு இதாகுது. அதுதான் ஒரு பெரிய குறையா நான் நினைக்கிறேன். மற்றபடி அர்ப்பணிப்புல அந்த பிள்ளைகள் தத்துவத்தை புரிந்து கொண்டு இது பண்றதுல, இப்ப நான் பேசுறது எல்லாரும் சொல்லுவாங்க, என்னை மாதிரி 100 பேர் புலிக்குட்டியா பாய்வான். இப்ப நீங்க இந்த தேர்தல் பரப்புரையிலே பார்க்க போறீங்க, பிச்சு உதர்வான். கண்ணை மூடிட்டையும் நானே பேசுற மாதிரி பேசுவானுங்க. அந்த மாதிரி ஏன்னா பிள்ளைகள்லாம் தயாராகி வர்றாங்க. நல்ல அறிவு புரிதலோடு அரசியல் தெளிவோடு இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்பிக்கைக்குரியதா இருக்கு. நிச்சயமா நம்ம வெல்லுவோம்ங்கிற வருது. ரெண்டாவது, பேசும்போது மக்கள் நம்மளோட நீண்ட நேரம் கால் கெடுக்க நின்று நம்ம பேச்சை உற்று நோக்குற போது ஒரு மாற்றத்தை விரும்பி எனது மக்கள் விரைகிறாங்கிறது நமக்கு தெரிய வருது. அது பெருத்த நம்பிக்கை இருக்கு. குறைன்னு இந்த சின்ன இது வந்து தம்பிகள் வந்து தன்முனைப்பு, தன்னை முன்னிறுத்திக்கிற போராட்டத்தை அவங்க தளர்த்திக்கணும். அதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அர்ப்பணிப்பு, அவன் உயிரையே கொடுத்துட்டேன். நாம இந்த நான் நீனுங்கிற இந்த உணர்ந்த அகந்தையை மட்டும் முதல்ல அழிக்கணும். அழிச்சா அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். சென்னையில இருந்து கலைவாணன் சங்கர் நாராயணன் அப்படிங்கிற கேட்கிற 2 கேள்விகள் முன் வச்சிருக்காரு. தமிழகத்தை தமிழன் தான் ஆள வேண்டும் என்கிறீர்கள். முதல்வராக ஒரு தமிழன் வந்துவிட்டால் மட்டும் தமிழர் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு கிடைத்து விடுமா? ஒன்று. இரண்டாவது கேள்வி, இலங்கை பிரச்சனைக்கு காட்டும் தீவிரம் தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீவிரமாக இல்லை என்று சிலர் கூறுகிறார்கள். உங்களை பற்றி இல்ல, அது முதல்ல இதுக்கு சொல்றேன். இப்ப தமிழர் அப்படிங்கிறது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு இப்ப தமிழர் ஆண்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், தமிழ் மொழி மாண்டு இருக்காது. முதல் இது. இப்ப நீங்க வணிக நிறுவனங்கள்ல, இப்ப கடை தெருக்கள்ல எந்த இடத்துலயாவது தமிழ்ல பெயர் பலகை இருக்குதா? இல்ல. தமிழ்ல பெயர் பலகை வச்சா வியாபாரம் குறைஞ்சிருமா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. தமிழ் தெருவில் எங்கேயாவது தமிழ் இருக்கா? என்ன இல்ல, என்னமே அந்த ஆர்வமே இல்ல. அது காரணம் வந்து நாடு தமிழ்நாடு. ஒருத்தர் வந்து இந்த பேரை வைக்கிறதுக்கு 76 நாட்கள் பட்டினி கிடந்து ஒரு பெருமகனார் சங்கரலிங்கனார் வந்து உயிரை கொடுத்து இதை சாதிச்சிருக்கிறாரு. அப்ப இந்த தமிழ்நாடுன்னு பேர் இருக்கு. தமிழுக்கும் தமிழருக்கு சுடுகாடாத்தான் இருக்குது. எங்க தமிழ் இருக்குது? பள்ளிக்கூடத்துல தமிழ் இல்ல. நாங்க என்ன சொல்றோம், ஆங்கிலம் படிக்க கூடாதுன்னு சொல்லல, ஆங்கிலத்திலே படிக்க வேணாம்னு சொல்றோம். ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக இருக்கிறதுல நாங்க பெருமையோடு இருக்கிறோம், மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஆனால் ஆங்கிலம் இருந்து தமிழ் ஒரு பாடமொழியாக கூட இல்லாத சூழலை நீங்க எப்படி இருப்பீங்க? இது வந்து அந்த வருத்தம் எந்த தலைமைக்கும் இல்லை. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். நீங்க ஒண்ணு பாருங்க, நீங்க 2 கேரள மீன் பிடிக்க போன மீனவர்களை இத்தாலி கப்பல் வீரர்கள் சுட்டு விட்டுறாங்க. அதுக்கு வந்து அந்த 2 கோடி தண்டம்.
அந்த வீரர்கள் சிறைப்படுத்தப்படுறாங்க. இந்திய பாராளுமன்றம் பதறி துடிக்குது, பற்றி எரியுது, பேசுறாங்க. 600 மீனவர். அப்ப நீங்க காரணம் என்னன்னா, அங்க அந்த மண் சார்ந்த ஒரு மகன் ஆள்றான். கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் காங்கிரஸ் ஆண்டாலும் மலையாளத்தை தாய்மொழியா கொண்ட மலையாளி தான் அந்த மண்ணை ஆள முடியும். நீங்க பக்கத்துலயும் ஆந்திராவில காங்கிரஸ் தான் ஆளுது, கர்நாடகால ஆளுது. ஒரே தலைவிதான், ஒரே கட்சி தான், ஒரே கொள்கை தான், ஒரே கொடி தான். அம்மையார் சோனியா காந்தி வந்து சதானந்த கவுடா நீ கேரளா வாழப்பா, உம்மன் சாண்டி நீ வாப்பா நம்ம கட்சி தான் கர்நாடகா வாழப்பா சொல்லி பாருங்களேன். இப்ப ராகுல் காந்தி பிரதமர் ஆகலாம்னு விரும்புறாருல, எங்கேயாவது இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலத்துல முதலமைச்சராக காட்டி சொல்லுங்களேன், போட மாட்டான் ஓட்டு. அப்ப அதுல சிக்கல் இருக்கு பாருங்க. அதனாலதான் நம்ம இதை கேட்கறது. இப்ப அணு உலைக்கு அனுமதி கொடுத்தது யாரு தம்பி? இப்ப நாங்க 2 ஆண்டுகளா போராடுறோம்ல, அனுமதி கொடுத்தது யாரு? இந்த 2 கட்சியில ஒரு கட்சி தானே. கேரளாவுக்கு தானே இந்த அணு உலை வருது. அவன் என்ன சொல்றேன், நான் வெளிச்சத்துல வாழ்வதை விட உயிரோடு இருப்பது ரொம்ப முக்கியம், நீ எடுத்துக்கிட்டு போ, என் மண்ணு மக்கள் தான் எனக்கு முக்கியம், நீ கிளம்பிருன்ட்டான். அங்க நிராகரிக்கப்பட்ட அணுவுல கல்பாக்கத்திலையும் கூடங்குளத்திலையும் இங்க வந்து ஊண்டி இருக்குன்னா அனுமதி கொடுத்தது யாரு? இது தொடர்பா இன்னொரு இது மாதிரி நான் வந்து 1 கோடி காரணங்களை சொல்லிக்கிட்டே போக முடியும். அப்ப நாங்க வந்து முதல்ல ஒண்ணு கேட்கிறோம், நான் புதுசா ஒண்ணு தத்துவத்தை எடுக்கல. உலகம் முழுமைக்கும் தந்தை பெரியார் அவர்கள் கூட சொல்லுகிறாங்க, அந்தந்த மொழிவழி தேசியனத்தை அந்தந்த மொழிவழி தேசியனத்தின் பிள்ளைகள் தான் ஆள்றாங்க. மகாராஷ்டிரா மராட்டியர், இந்த கேரளாவை மலையாளிகள், ஆந்திராவை தெலுங்கர்கள், கர்நாடகாவை கன்னடர். 40 விழுக்காடு தான் மகாராஷ்டிரா மராட்டி இருக்கான். ஆனா அவன் தான் ஆள முடியும். கர்நாடகால அவ்வளவுதான். ஆனால் அதுதானே அந்த மண்ணின் மக்களுக்கான உரிமைங்கிறது என்ன? நாங்க கேட்கறது அடிப்படை அரசியல் உரிமை. அந்த அடிப்படையில தான் வாடும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. இனி எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமைன்னு நம்ம முன் வைக்கிறோம். இது பல காரணங்களை நான் சொல்லலாம் ஏன் தமிழர் ஆளணுங்கிறதுக்கு. அது வந்து இந்த சந்திப்பு முழுக்கமே அதையே சொல்ல வேண்டியது வரும். அப்புறம் அந்த இலங்கை இதுல வந்து இவங்க சொல்றது என்னன்னா, இலங்கை பிரச்சனை அது வந்து சும்மா ஒரு போக்கு. அதை சொல்றாங்க வந்து எல்லாருமே அவர் அதான் பேசுவார் அப்படின்னு. அந்த காயத்துல பிறந்த பிள்ளைகள் நாங்க. அதுல இருந்து நாங்க கட்சி ஆரம்பிக்கணும்னு நம்பதில்லை. எல்லாரையும் நம்பி நின்று எல்லாரும் எங்களை ஏமாத்தி நிற்கதியா விட்டுட்ட பிறகு இனி நாமே போராடுவதுங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டதுனால நாங்க இந்த இயக்கத்தை தொடங்கி வந்தோம். அதுல கூடுதலா அந்த பிரச்சனையை நாங்கள் பேசியிருப்போம் ஒழிய இப்ப இந்த தேர்தல் பரப்புரையில இதுவரை யாராவது அதை பத்தி பேசியிருக்காங்களா? இனி நாங்க பேசணும்னா அது பிரச்சனையா வரும் பாருங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவன் அதை தாண்டா பேசினாம்பாங்க. ஆனா பேசாம கடத்தி விட்டுட்டு போறது 5 ஆண்டுகள் கூட ஆகல நாங்க செத்து விழுந்து. அதை பேசுறதுக்கு ஆள் இல்லை இந்த நிலத்துல. ஆனா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற ஐயா விஜயகாந்த் அவர்கள், குஜராத்ல நல்லா வளர்ந்துருக்கு, அங்க தண்ணி நல்லா கிடைக்குது, அங்க மின்சாரம் எல்லாம் கிடைக்குது, பல 1000 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிற குஜராத்ல என்ன நடக்குதுலாம் தெரியுது, 16 கிலோமீட்டர்ல இங்க ஈழத்துல என்ன நடந்ததுங்கிறது யாருமே பேசப்படலையே. அப்ப இந்த அடிப்படையில நீங்க பாக்கணும். இங்க இருக்கிற எனது அன்பு உறவுகள் இந்த கேள்வியை எழுப்பியவர்களுக்கு நான் சொல்றேன், காவிரி நதிநீர் உரிமை அது ஒரு சிக்கல், முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை அது சிக்கல், மீத்தன் எரிகாற்று உரிமை அது அந்த சிக்கல், அது சிக்கல். இது எல்லாத்துக்குமே போராடி கொண்டிருக்கிற ஒரு பொதுவான இயக்கம் இருக்குன்னா அது நாம் தமிழர் இயக்கம் தான். அதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நாங்க போராடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஊடகங்கள் எங்களை எல்லாரையும் போல வெளிச்சம் போட்டு காட்டாதனால நாங்க ஏதோ ஈழ பிரச்சனைக்கு மட்டும் பேசுறதா நினைக்கிறாங்க. ஒன்றை நீங்க கவனிச்சுக்கணும், இதெல்லாம் எமது இனத்திற்கான பிரச்சனை. ஆனா ஈழம் பிரச்சனை இல்லை, அது இனத்தின் விடுதலை. அது ஒரு பொது நோக்கு, அது உயர்ந்த கனவு. அதை போய் இதுகளோட சேர்த்து ஒப்பிடக்கூடாது. நவநீத் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்து மதத்தை மட்டுமே நீங்கள் இழிவாக பேசுகிறீர்கள், மற்ற மதத்தினை பற்றி பேச பயப்படுவேன். நீங்கள் கிறிஸ்டியன் என்பதற்காக இந்து மதத்தை பற்றி இழிவாக பேசுவது நியாயமா? இல்ல, முதல்ல என்னை மதம் சார்ந்தனா பாக்குறதே பெரிய தவறு. அது ஒரு தவறு. அதுல வந்து நம்ம இந்து மதத்தை மட்டுமே பேசணுங்கிறது எல்லாம் பேசுறது இல்ல. முன்னாடி அது சொல்லியிருக்கேன், அது ஏற்கனவே அந்த பதில் கூட சொன்னேன். கடவுள் மறுப்பு என்பது எந்த கடவுளுமே இல்லைங்கிறது தான். இப்ப எம்மதமும் சம்மதம்ங்கிறதே எங்களுக்கு ஏற்படல, ஏன்னா எந்த மதமே எங்களுக்கு இல்லைங்கிறது தான். இதுல நீங்க எப்படி சாதி மதம் வந்து ஒரு மானுட சமூகத்தின் ஓர்மையே அந்த விதையே சிதைக்குது. மதசார்பற்ற கிடையாது, மதமற்ற நிலையை கொண்டு வரும். ஆமா. இப்ப நாங்க எங்களுக்கு வந்து எம்மதமும் சம்மதம், மத நல்லிணக்கம்ங்கிறது ஏற்புடையதில்லை. மதம் எப்படி போய் நல்லிணக்கம்? மனிதன் நல்லிணக்கம் ஆகணும். இப்ப இங்க மதம் பெரிதா மனிதம் பெரிதான்னா நாங்க மனிதத்தின் பக்கம் நிக்கிற பிள்ளைகள். அதுதான் இங்க இருக்கிறது. மார்க்ஸ் மதம் ஒரு அப்படின்ங்கிறான். தந்தை பெரியாரு பிள்ளைகளா கல்லு சாராயம் கூட குடிச்சா தாண்டா போதை ஏறும், சாதியும் மதமும் சொன்ன உடனே ஏறிடும்டாங்கிறாரு. அது இந்த கல்லு சாராயம் குடிச்ச கர்மாந்திரம் கூட அந்த போதை தெளிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குடா. சாதியும் மதமும் போதையா ஏறிடுச்சுன்னா அவன் சாகிறதா இறங்காதராங்கிறாரு. அவன் சாகும்போது கூட சாதி பேரோட தான் புதைக்கிறான். இப்ப அந்த பிரச்சனை இருக்கு பாருங்க. அதுல வந்து நம்ம பேசுறமே ஒழிய எல்லா மதங்களையும் எல்லா மதங்களிலுக்கு குறைபாடுகளையும் நம்ம பேசுறோம். ஆனா கூடுதலா என்னன்னா இது எதிர்ப்பு இயக்கங்கள் இதையே ஒரு காரணமா காட்டி இதை பேசுறதுனால வருது.
இப்ப இது இது தேவையற்றது. ஏன்னா இது 2008 தொடக்கத்துல பேசுனது. இது இந்த அப்ப சேது சமுத்திர திட்ட பிரச்சனை வரும்போது இப்ப இது வேணும்னே திட்டமிட்டு இது பேசப்படுது. இப்ப நான் எடுத்து வைக்கிற அரசியலை எதிர்கொண்டு அதற்கான பதிலைத்தான் இவங்க சொல்லணுமே ஒழிய இது தேவையற்ற மதத்திற்கு எதிரானவர், கடவுளுக்கு எதிரானவர்ங்கிறது ஒன்றே. எனது இந்த நேர்காணலை பார்க்கிற பிள்ளைகளோ அல்லது எனது உறவுகளோ ஒன்றை புரிஞ்சுக்கிறோம். சாதியும் மதமும் கடவுளும் அரசியலாவதை நாம் அறிவார்ந்த மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. சாதி மத உணர்வு, எனக்கு சாதியே மத உணர்வு கடவுள் நம்பிக்கை இல்லை, அது உங்களுக்கு ஏதாவது பாதிக்குதா? இல்லை. ஆனால் எனக்கு சாதிய மத உணர்வு கடவுள் நம்பிக்கை இருக்கு, அது யாரையாவது பாதிக்குமா? இல்லை. ஆனால் இதுல ஒன்றை கவனிக்கணும், அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்கும் போது, மக்களுக்கு இல்ல, உயிர்களுக்கும் போது. மாடு கோமாரி நோயில சாகுது, உடனே மருத்துவ முகாமை நடத்துது, காப்பாத்துங்கிறது மாட்டுக்கான அரசியல். வெறி நாய் என்னை கடிக்க ஓடியாருது, அதை அடிச்சா உடனே தடுக்க வரான், ஏய் அதை நீ பிடிச்சுத்தான் ப்ளூ கிராஸ்ல ஒப்படைக்கணும், அது பாதுகாப்புக்கு ஒரு இடம் இருக்குது, அதுல ஒப்படைக்கணும், நீ அதை நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அது நாய்க்கான அரசியல். இங்க ஆறுல மண்ணல்ல கூடாது, ஆறு செத்து போகும், அதை தடுக்கணும். காடுகள்ல நீ பாலித்தீன் தாளை போடக்கூடாது, நெகிழிய போடக்கூடாது, மானு தின்றுது, வரையாடு தின்றுது, அது யானையெல்லாம் தின்னுட்டு சீரணிக்காம செத்து போயிருது. அது அந்த மிருகங்களுக்கான, அந்த உயிர்களுக்கான அரசியல். எல்லாவற்றுக்கும் அரசியல் இருக்கு. அரசியல் என்பது பொதுவானது, அனைத்து உயிர்களுக்கானது. அதுல போய் இந்த அனைத்து உயிர்களுக்குமான உறவு அரசியலில், அந்த புனிதத்துவமான அந்த அரசியலில் போய் சாதியும் மதமும் கடவுளும் கலப்பதை ஒருபோதும் ஏற்கக்கூடாது. என் மதம் தான் வசதி, என் ஜாதி தான் ஆளணும், ஏன் கடவுள் தான் பெரிய கடவுள் அப்படிலாம் சொல்றதை அறிவார்ந்த பிள்ளைகள். நல்லிணக்கணுங்கிறதோ மத சார்பற்ற கூட இல்லாம மதமற்ற ஜாதியற்ற நிலையை கொண்டு வந்து சொல்றோம். நீங்க சாதி தம்பி, சாதி இப்ப என்னை பார்த்தா இப்ப என்ன, எனக்கு எதுக்கு சாதி அடையலாம், எனக்கு எதுக்கு அடையலாம்? நான் என்ன என்னைய பார்த்தா அப்படி தெரியுது? நீங்க பாத்துக்கிட்டு இருக்கலாம் இந்த சாதி இந்த மதம்னு என்னைய சொல்லிட முடியுமா என்ன? ஒண்ணும் இல்ல. ஆனா என்னைய சொல்லிட முடியும், என் வாய் வழியே இருக்கு வருகிற என் தாய்மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துது, நான் தமிழன் என்று. இதுதான் எனக்கான அடையாளம். நீங்க நீங்க மலையாளத்துல பேசுனீங்கன்னா நீங்க மலையாளி என்று தெரிஞ்சிடும், நீங்க இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னா ஆங்கிலேயர்னு தெரிஞ்சிடும். உங்களை ஒரு மனிதர் பார்த்தோன்னா நீங்க யாருன்னு கேட்கிறாரு, நீங்க மனிதர்னா பதில் சொல்லுவீங்க? உங்க பேர் ஏன் கேட்கிறாரு, ஹூ ஆர் யூன்னு கேட்பாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? எந்த மொழியில் பதில் சொல்றீங்கிறதா அவர் எதிர்பார்ப்பு. நான் சீமான் அப்படின்னா ஓ தமிழர் விருது, ஐ எம் சீமான் அப்படின்னா இவரு வெள்ளைக்காரன் இருக்கு, இவங்க அப்பனுக்கு ஏதோ சந்தேகம் பண்ணணும்னு வரும். ஏன்னா நான் வெள்ளைக்காரன் மாதிரி இல்லை, ஆனா மொழியை பேசுறேன். நிறைய நேரம் நம்ம பேசிட்டே வந்த விஷயங்கள் 1 மணி நேரம் இதுல கடந்து போச்சு. இந்த நிகழ்ச்சி ஒரு புதுமையான முயற்சி. இது உங்களுக்கு எப்படி அனுபவமா? அந்த உலகில நிறைய தமிழர்கள் கலந்துகிட்டது. அது இது முதலாக இது தமிழகத்துல ஒரு தொலைக்காட்சி முதலா செய்வது ரொம்ப மகிழ்ச்சி தருது. இது தொடரணும். ஏன்னா ஒரே நேரத்தில் உலகெங்கும் இருக்கிற எல்லா உறவுகளோடும் இணைந்து நம்ம மனமிட்டு பேசிக்கிற ஒரு அரிய வாய்ப்பா இருக்கு. இந்த வாய்ப்பை நான் பெருமையாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் ஏற்கிறேன். நான் இந்த வாய்ப்பை தந்தமைக்கு உங்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த முதலா இந்த நிகழ்வு இதை அறிமுகப்படுத்துறீங்க, இந்த நுட்பத்தை. அதுல நான் மக்களோடு இணைந்து உறவுகளோடு இணைந்து நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு பெற்றமைக்கு பெருமையா நினைக்கிறேன். எங்களுடைய மகிழ்ச்சியும் கூட. நீண்ட நெடுங்காலமாக நீங்க தந்தி டிவியோட உங்களுடைய இணக்கமான உறவை தொடர்ந்துகிட்டே இருக்கீங்க. ஒரு தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் ஒரு புதுமையான முயற்சி. கூகுள் பிளஸ் இணைந்து தமிழ் தொலைக்காட்சியிலேயே தந்தி டிவி இணைந்து முதல் முறையாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தியது. உலகளாவிய தமிழர்கள் பெரிய கிட்டத்தட்ட வெறும் 48 மணி நேர கால இடைவெளியில் பிரம்மாண்டமான உலகளாவிய தமிழர்கள் நிறைய கருத்துக்களை நேரலையிலும் தங்களுடைய ஆன்லைன் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி, கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.